Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Krishna Krishna Hare Hare Ramanujadaya Patram Jnana Vairagya Bhushanam Srimad-Venkatanacharyam Vande Vedanta Desikam Lakshminatha Samarambham Natayamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudapadhambujayugma Rugma Vyamohatastaditarani Trinayamene Asmadgurur Bhagavadosya Dhayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhadye Bhutam Sharasya Mahadagvaya Bhattanaka Shri Bhakti Sara Kulasekara Bhaktangri Renu Parakala Yatindra Vishwan Kusamunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanaha Tam Namami Harim Param Vasudeva Sudam Devam Kamsa Chanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஊயுமே கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே புலையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக்கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் எஞ்சி தீருமே இம்மையே ராமவின் இரண்டெழுத்தினால் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி
அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போலே மாயத்தால் நீ மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. பகவானிடத்திலே பூரணமான திருடம் இருக்கணும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தது, பிரச்சனை வந்தது அப்படின்னா தெய்வமே இல்லை, அவ்வளோ நாள் கோவிலுக்கு போய் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இத்தனை நாமஜபம் பண்ண ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது பக்திக்கு அழகு இல்லை. ஒரு அம்மா அடிக்கிறா அப்படின்றதுக்காக நீ எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? இல்லாட்டி ஒரு நாள் மனைவி சமைக்கும் பொழுது உப்பு ஜாஸ்தியாக போயிடுத்து, இல்லாட்டி எனக்கு சாப்பாடு நல்லா இல்லை உடனே நீ என் பொண்டாட்டியே இல்லைன்னு யாராவது சொல்லுவாளா? இல்லாட்டி கேட்டதை கணவன் வாங்கி தரடா அதனால் நீ என் கணவனே இல்லைன்னு சொல்லுவாளா? கிடையாது இல்லையா? அதுபோல வாழ்க்கையில் தெய்வத்து மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு நாளும் மாறக்கூடாது. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழின்ற திவ்ய பிரபந்தத்தில் சொல்றார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல். நம்ம உடம்பு முடியல, யாரோ ஒரு வைத்தியரை போய் பார்க்குறோம், அந்த வைத்தியர் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளவு ரூபா பணம் கட்டணும், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண முடியும், இந்த ஆப்ரேஷனுக்கு இத்தனை செலவாகும், இதுக்கப்புறமா சரியாயிடும், சரியாகணும், சரியாயிடலாம் இப்படிலாம் சொல்லுவார். நிச்சயமாக சரியாயிடும்னு உறுதி தரமாட்டார்கள். ஆனாலும் அந்த டாக்டர் சொல்கிறத நம்புகிறோம், பைசா கட்டுறோம், அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். அவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்டு நம்ம சரீரத்துடைய வியாதி குறைஞ்செடுத்து சரியாக போயாச்சு அப்படின்னா உடனே எங்கள் டாக்டர் போல் வரவே வராது, ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர், அவரிடத்துல போனேன், இன்றைக்கி உடம்பு நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச யாருக்காவது அதே போல் வியாதி இருந்தால் எங்கள் டாக்டரை போய் பாருங்கள், நிச்சயமாக சரியாக அவளுக்கு சரியாக போகணும்னு கட்டாயம் கிடையாது, அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? அதை குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், காதல் அப்படின்ச்சா. வாளால் அறுத்து சுடினும், ஆப்ரேஷன் பண்ணும்போது வாளால் அறுக்கிறா, அதுக்கப்புறம் தையெல்லாம் போடுறா, சிலதெல்லாம் சுட்டு பொசுக்குவா, இன்னி வரைக்கும் உண்டு. இந்த கீமோ தெரப்பி இதெல்லாம் சுட்டு பொசுக்கிறது, அந்த காலத்திலேயே இந்த சுட்டு பொசுக்கிறதுன்னு ஒன்று உண்டு. ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த கட்டியெல்லாம் அப்படி தீச்சு எடுக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அதான் ஆழ்வார் சொல்றார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளன் போலே. எங்க டாக்டர் எங்க டாக்டர் எங்க டாக்டர்னு ஒரு காதல் இருக்கு இல்லையா? அதுபோல மாயத்தால் மீளா துயர் தரினும், இந்த மாயினாலதான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரு துக்கம். எதனாலே துக்கம்னு கண்டுபிடிக்க முடியாதபடி துக்கம். அந்த மாதிரி இந்த மாயத்தினால தீர்க்க முடியாத துக்கத்தை நீ தந்தாயினாலும் கூட மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டு அம்மா. திருவித்துவக்கோடுன்னு ஒரு திவ்ய தேசம். குருவாயூர் போனோம்னா அங்கேருந்து பக்கத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் ஆட்டோவோ, அங்கே நிறைய ஆட்டோலாம் போகும் குருவாயூர்லேருந்து. திருவித்துவக்கோடு, திருநாவா, இந்த ரெண்டு திவ்ய தேசமும் குருவாயூர் பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசம். மலைநாட்டு திவ்ய தேசங்களில் இதெல்லாம் உண்டு. அந்த திவ்ய தேசம் வித்துவக்கோடு அந்த பெருமாளை பார்த்து சொல்றார், மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவக்கோட்டு அம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும் உன்னுடைய அனுகிரகத்தை நம்பி வாழ்வேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்மானமா சொல்ற. நான் எங்க போவேன்? எனக்கு ஒன்றை விட்டா வேற கதி இல்லை. இந்த மாதிரி ஒரு 10 பாசுரம் சொல்றார், பெருமாளை விட்டுட்டு போக மாட்டேன், ஒன்றை விட்டா எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு. கண்டார் இகழ்வனவே காதலந்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குளமகள் போலே அப்படின்னு. ஒருத்தன் குடிகாரனா இருக்கான்,
தூர்த்தனா இருக்கான். ஊரில் இருக்கவாள்லாம் அவனை பற்றி தப்பு தப்பா பேசுறா. கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடின். பார்க்குறவாள்லாம் ஏமா அவன் புருஷன் அப்படி இருக்கான், நீ அவனுக்கா பொண்டாட்டி, சீச்சி சீச்சி எப்படி அவனோட வாழறேன்னு பார்க்குறவாள்லாம் கேவலமாக பேசுகிறாளாம். அப்படி கேவலமாக பேசினாலும் கூட கொண்டானை அல்லால் அரியா குலமகள் போலே, அவனை தவிர வேறு யாரிடத்திலையும் பிரீத்தி வைக்காத ஒரு குல தேவதை போல, ஒரு குலப்பத்தினி போல நான் ஒன்றை தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றார் குலசேகராள். பக்தி எதுக்கு அப்படின்னா, நிச்சயமா இது சரியா போகும், இது ஏதோ ஒரு நல்லதுக்காக நடக்கிறது, என் தெய்வம் ஒரு நாளும் என்னை கைவிடாது, இது தீர்மானமா மனசுல. அதனால்தான் பகவானுடைய திருநாமமே அச்சுதன் அப்படின்னு பேர். அச்சுதன் அப்படின்னா தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன், தன் பக்தர்களை நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். குந்தி தேவி, திரௌபதி, இவளுக்கெல்லாம் நிறைய கஷ்டம் வந்திருக்கு. ஆனால் எந்த காலத்திலையும் அவர்கள் பகவானை கேவலமாக பேசியோ இல்லாட்டி பக்தி வேண்டான்னு சொல்லியோ ஒதுங்கவே இல்லை. இன்னும் 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 நன்னா பக்தி பண்ணார்கள். வசுதேவர் தேவகி 6 குழந்தைகளை இழந்தா, காராகிரகம்னு ஜெயிலில் இருந்தா, ஆனாலும் கிருஷ்ண பக்தி பண்ணா. அந்த பக்தியுடைய பரிசா பகவான் தன்னையே குழந்தையா கொடுத்துட்டான். கஷ்டங்கள் வந்து சோர்ந்து போகக்கூடாது, வரும்பொழுது இன்னும் 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 பலமாகணும். இப்போ தேக்கு மரம் ரொம்ப வசதி அப்படின்னு, ஏன்னா வெயில் மழை பனி எல்லாத்துலேயும் காஞ்சு 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 நல்லா பலம் ஏறி இருக்கு, வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு. அப்போ அதை எடுத்து கதவு பண்ணோம்னா அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்ற. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நம்மளை இன்னும் இன்னும் பக்குவப்படுத்துறது. மனசு பக்குவமாயாச்சு அப்படின்னா எதுவுமே பெருசா பாதிக்கா. குந்தி தேவி இளவயசுல கணவனை இழந்துட்டா. அவ கண்ணதிருக்கி அவ குழந்தைகள் அத்தனை பாடுபடுறா. அதன் பிறகு குருக்ஷேத்திர யுத்தத்தை பார்க்கறா. அதன் பிறகும் பஞ்சபாண்டவர்களிடத்துல திரௌபதி பெற்ற உப பாண்டவர்கள் 5 பேரையும் அஸ்வத்தாமன் கொலை பண்றான். இத்தனையும் கண் கொண்டு தான் பார்த்துட்டு இருக்கா. இத்தனையும் பார்த்தவர்கள் கூட கிருஷ்ணா நீ எனக்கு இருக்கேடா அப்படின்னு தீர்மானமா சொல்ற. அந்த உறுதி வேணும். சரியா, பாரதியார் சொல்ற மாதிரி மனதில் உறுதி வேண்டும். மனசுல உறுதி இருந்தா போதும், வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும். நிறைய பக்தர்கள் மனசுல நல்ல உறுதியோடு இருந்திருக்கார்கள், இன்னைக்கும் இருக்கார்கள். ஸ்ரீமத் ராமாயணத்துடைய ரகசியமே இதுதான், மனதில் உறுதி வேணும். ராமகதை கேட்க கேட்க கேட்க, ராமாயணம் கேட்க கேட்க கேட்க, சரி மனசுல இன்னும் உறுதி வேணும், இன்னும் உறுதி வேணும், இன்னும் உறுதி வேணும் அப்படின்னு மனசு நல்லா பக்குவப்படுமா. அந்த பக்குவம் வந்தாச்சு அப்படின்னா தானாகவே தெய்வ தரிசனம் கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். இப்போ தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகள், சென்னையில் இருக்கிறதா நமக்கு தெரியல, மற்ற பகுதிகள்லாம் போனால் 16 மணி நேரம் 12 மணி நேரம் கரண்ட்டு கட்டு. எல்லாரும் ஏற்றுட்டு பழகிக்க ஆரம்பிச்சாச்சு. அவள்லாம் சொல்கிறா, இப்போ கரண்ட்டு பில் நல்லா குறைஞ்சி போயாச்சு, தொந்தரவே இல்லை, இருந்தால் தான் எல்லாத்தையும் ஆன் பண்ணணும்னு தோன்றது. இப்போ கரண்ட்டே இல்லை, அதனால் எல்லாம் பார்த்து பார்த்து. அதில் ஒரு ஸ்திரீ எனக்கு சொன்னான், குருஜி இப்போ தான் வீட்டில் வேலை ஜரூராக நடக்கிறது, கரெக்டாக ஆன் டைமுக்கு 6லேருந்து 8 கரண்ட் இருக்கோம்னா அதுக்குள்ளே துணி துவச்சிடுறோம், அதுக்குள்ளே மிக்சி அரைச்சிடுறோம், அதுக்குள்ளே பசங்க குளிச்சுடுறோம், அதுக்குள்ளே கட 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 கடன்னு வேலையாடுறது. இந்த கரண்ட் இருந்தால் வேலையே ஆகுறது. ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லாரும் காத்தால 6 மணிக்கு குளிச்சுடுறான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க குருஜின்னு. அதுக்கப்புறம் கரண்ட் கிடைக்கிறது இல்லை. அதனால் அதாவது ஒரு கஷ்டத்தை அவள் இப்போ அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டா. இத்தனை மணி தான் கரண்ட் இருக்கும். நான் போயிருந்த சமயத்தில் இந்த குழந்தைகள்லாம் 4 மணிக்கெலாம் எழுந்து படிக்க ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடும், அதுக்கப்புறம் வேர்த்து படிக்க முடியாது, 4லேருந்து 6 படிச்சு விட்டு. எனக்கு தெரிஞ்சு விடிய காலம்பரை எழுந்து படிக்கிற வழக்கமெல்லாம் குழந்தைகளை விட்டு போய் பல வருஷம் ஆயாச்சு. ஆனால் அந்த கரண்ட் போக ஆரம்பிச்சதுன்னு எவ்வளவு மாற்றங்கள் தெரியுமா. தூத்துக்குடி திருநெல்வேலியில் திருவிழா நடந்த அமைதியாக இருக்குது, டிவி சத்தமே இல்லை, அப்பாடான் இருக்கு. ஏதோ அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, சத்சங்கத்துக்கு கூட்டம் நிறைய பேர் வந்துடுறாங்க, கரண்ட் அங்கே போயிடும் பாருங்க. இங்கே ஃபேன் ஓடும், லைட் இருக்கும், மைக் இருக்குல்ல, வெட்டியாக இருக்கிறத விட சத்சங்கம் பகவத் விஷயமாவது கேட்கலான்னு வந்துடுறான். அதனால் கரண்ட் கட் ஆகிறது நல்லது தான் வச்சுக்கோங்களேன். எல்லாம் நன்மைக்கே நடப்பது நாராயணன் செயல். இது தீர்மானமாக வந்தாச்சுன்னா நல்லா இருக்கும். தடுக்கி விழறோமா, அதுவும் நல்லது தான். பல்லு உடையறதா, அதுவும் நல்லது. அட்லீஸ்ட் பல்லு உடனே சீடையாக சாப்பிடாம இருக்கும் இல்லையா.
ஏதான ஒரு வியாதி வருதா, அதுவும் நல்லது. நம்முடைய நாக்கை அடக்கிறதுக்கு இதை விட்ட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நிறைய விஷயம் யாராவது அவமானப்படுத்துறாளா, ரொம்பவே நல்லது. திரும்பி அவளை பார்த்து சிரிக்க வேண்டாம், அவள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம், அங்கேருந்து அவள் வெளியூரில் கல்யாணம் வைப்பா, அதுக்கு ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு போக வேண்டாம், வேகாத வெயிலில் கடந்து அலைய வேண்டாம். நிறைய நன்மைகள் இருக்கு. எல்லாமே நன்மைக்குத்தான். அந்த மனசு இருந்தால் ஜெயிச்சுடலாம். அந்த மனசு வருமா அப்படின்னா பக்தர்களுடைய கதைகள் நிறைய கேட்க 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 சரி அப்படின்னு தானாகவே அந்த பக்குவம் வந்துடும். கோதாவரி நதி தீரம், ஆந்திர மாநிலம். நிஜமாவே ரொம்ப விசேஷமான பக்த ஜனங்கள் பிறந்த ஒரு இடம். ஆச்சரியமான நிறைய பாகவதர்களை கொடுத்த ஒரு மாநிலம் ஆந்திரா. அந்த ஒத்துண்டு தான் ஆகணும். ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து நிறைய பலவிதமான பக்தர்கள், நிறைய தெலுங்குக்காரர்கள், ரொம்ப ஆச்சரியமான பாகவதர்கள். தியாகராஜர், அன்னமாச்சாரியா, போதன்னா, நிறைய பெரியவாள்லாம் தெலுங்கு தேசத்திலேருந்து வந்தவர்கள் தான். அந்த மாதிரி இந்த கோதாவரி நதி தீரம் இன்னைக்கும் செழிப்பான ஒரு பிரதேசம். கோதாவரி நதி தீரம் ரொம்ப செழிப்பு. அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படி ஜோர வயல்வெளிகள்லாம் ஆச்சரியமா இருக்கும். அத்தனை விசேஷம் இந்த கோதாவரி நதி தீரம். ராமாயணத்திலேயே கோதாவரியுடைய மகிமை காண கிடைக்கிறது. நிறைய இடங்கள்ல பகவான் இந்த கோதாவரி நதி தீரத்தில் இருந்திருக்கான் அப்படின்னு பகவானுடைய வனவாச காலகட்டத்தில் கோதாவரி நதி தீர லீலைகள்லாம் நிறைய ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு. அந்த கோதாவரி நதி தீரத்தில் ஒரு சிறிய குன்று, பத்ராச்சலம் அப்படின்னு பெயர். ரொம்ப விசேஷமான ஒரு இடம் பத்ராச்சலம். பத்ரன்ற ஒரு பக்தன் தபசு பண்ணி பகவான் தன் மேல அமரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மலையா இருந்து தபசு பண்ண பகவான் ராமனும் அந்த பத்ரன் மேல அமர்ந்து உட்கார்ந்து அனுகிரகம் பண்ண ஒரு இடம் பத்ராச்சலம். அவர் பகவானை பிரத்யக்ஷமா பார்க்கணும்னு அந்த பத்ர ரிஷி அந்த மலை மேல உட்கார்ந்துட்டு தபசு பண்ணார். அப்பதான் பகவான் சீதையை தொலைச்சுட்டு தேடிண்டு வரார். அப்ப அவர் சொல்றார், ராமா நான் உன்னை பார்க்கணுமே, சீதை அனுபவிக்கணுமே, உங்களை தம்பதி சமேதரா பார்க்கணுமேன்னு ஏங்கிட்டு இருக்க பகவான் அழகா போய் சீதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு யுத்தம் பண்ணி ஜெயிச்சு திரும்பி கிளம்புறார். அப்ப பகவான் புஷ்ப விமானத்துல போறார். அந்த சமயத்துல இந்த பத்ரர் பார்க்கிறார், அப்ப பகவான் நமக்கு காட்சி கொடுக்க போறதில்லை போல இருக்கு அப்படின்னு துக்கப்பட்டு உசிர விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறார். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு சங்கநாதம் முழங்குற. என்னடா அது சங்கநாதம் முழங்குறதே அப்படின்னு பார்த்தா 4 திருக்கைகளோட ராமச்சந்திரமூர்த்தி பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்தார். எல்லா இடங்கள்லயும் ராமரை 4 திருக்கைகளோட பார்க்க முடியாது. விஷ்ணு, பெருமாள் இவாளெல்லாம் மட்டும்தான் 4 கைகளோட பார்க்க முடியும். ரங்கநாதனுக்கே 4 திருக்கைகள் கிடையாது, 2 திருக்கைகள் தான் ரங்கநாதருக்கு. அழகா ஆச்சரியமா நம்பெருமாள் தான் 4 திருக்கைகளோட இருப்பார். ரங்கநாதரை 4 திருக்கைகளோட பார்க்கணும்னா திருநீர்மலை திவ்ய தேசத்துல 4 திருக்கைகளோட சங்கம் சக்கரம் வச்சுண்டு. எத்தனை பேர் இன்னைக்கு திருநீர்மலை தேருக்கு போனது கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 2 பேர் என் கூட வந்துவா. பார்க்க வேண்டாமா? காத்தால நாங்கள் போயிருந்தோம். என்னமா இருந்தது தெரியுமா? ஆனந்தமா இருந்தது. அந்த வேகாத வெயில்ல அந்த ஜனங்கள் ஆடினதும் பாடினதும் அந்த தேரை வடம் பிடிச்சு நல்ல கூட்டம். எல்லாம் பாமர ஜனங்கள், பெரிய படிச்சவாள்லாம் இல்லை. இந்த பாமர ஜனங்கள் என்னன்னா, இந்த பக்தர்கள் கால் சுடக்கூடாதுன்னு சொல்லி தாரோடெல்லாம் தண்ணி விட்டுருக்கான். அசந்து போன பகவானுக்கு இந்த பக்தா மேல எத்தனை பரிவு. நீர்வண்ண பெருமாளுக்கு பாவம் என்ன தேர் இழுக்க போறான், அவளுக்கு மோட்சம் எல்லாம் கொடுக்க போறான், பிரயோஜனம் எல்லாம் தர போறான், அதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல கால் சுடக்கூடாதுன்னு சொல்லி பகவானுடைய ரத வீதி முழுக்க ஜலம் கொட்டி வச்சிருந்தான். பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது. அவாவா ஆடிண்டும் பாடிண்டும் நீர்வண்ணனை பார்த்து கோவிந்தா கோவிந்தான்னு கத்திண்டும் அத்தனை போலீஸ்காரா ஜோரா இருப்பான். அரசியல் போலீஸ்கார முகத்திலே ஒரு சந்தோஷம். அரசியல்வாதிகளுக்காக நின்று கால் கெடுக்க நின்று அட்லீஸ்ட் சுவாமி அவளும் வடம் பிடிச்சி இழுக்கிறான் பெருமாள். சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. அதாவது 10-10 மணிக்கு நான் கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். ஆனா அது பார்க்கறதுக்கு அவ்வளவு ஜோரா எல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு அந்த வடம் பிடிச்சி இழுத்தா பாருங்க சந்தோஷம். 7 வயசு குழந்தைகளெல்லாம் இடுப்புல தூக்கி வச்சுன்னு இழுக்கிறான், சின்ன சின்ன கை கொண்டு வச்சுன்னு இழுக்கிறான். வயசானவா, இளவயசு பெண்கள், இளவயசு ஆண்கள், சின்ன பசங்க எல்லாரும் ஆனந்தமா இருந்த அந்த பெருமாளுடைய வைபவம் கிடைக்கும் பொழுது அனுபவிச்சிடும். எவ்வளவு பக்கத்துல இருக்கேன். இப்ப இங்க திருப்பதி போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், ரெடி பத்ரிகாசிரமம் போகணும்னு சொன்னா நீங்க வேண்டாம், உங்களுக்கு முடிஞ்ச போது போங்கன்னு சொல்லுவேன். இது முடியக்கூடிய இடம் தானே, பக்கத்துல தானே. ஒரு ட்ரெயின் ஏறி பஸ் ஏறினா போதும். பைசா இருக்குன்னா ஆட்டோல போறோம், இன்னும் பைசா இருக்குன்னா கார்ல போயிடலாம். கூப்பிடுற தூரத்தை தான் இருக்கார். நீர்வண்ணன் ரொம்ப தொலைங்க. திருவிடந்தை இப்படி மகாபலிபுரம்னா கூட தூரம்னு
சரி திருவல்லிக்கேணினா கூட அவ்வளோ தூரம் போகணும்னு கூப்பிடுற தூரத்தில் இருக்கிற ஒரு திவ்ய தேசம் திருநீர்மலை. திருமங்கை ஆழ்வார் 6 மாசம் காத்திருந்து சேவிச்ச ஒரே பெருமாள் திருநீர்மலை நீர்வண்ணன் மட்டும்தான். எந்த பெருமாளையும் 6 மாசம்லாம் காத்திருந்து திருமங்கை மன்னன் சேவிக்கவே இல்லை. திருந்தலூர் பெருமாளெல்லாம் வாழ்ந்தே போம் நீரேனுட்டார். நீ நன்னா இரு, சௌக்கியமா இரு, நீயே அழக கட்டிண்டு ஜோரா இருன்னு கிளம்பி வந்துட்டார். ஆனா திருமங்கை மன்னன் நிதானமா இருந்து அனுபவிச்ச ஒரு திவ்ய தேசம் திருநீர்மலை. அது திரும்பி அடுத்த தேர்னா அடுத்த வருஷம் தான். இப்ப கடைசி விட்டுட்டே இன்னைக்கு ஜோரா இருந்தது தேர் பார்க்கறதுக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. இந்த பகவானிடத்துல அந்த பிரீத்தியும் அந்த பக்தியும் அந்த தவிப்பும் இருந்தா சுவாமி கூப்பிடுவார். அழகா இந்த பத்ர ரிஷியுடைய பக்திக்கு வசப்பட்டு சுவாமி வந்துட்டாராம். ஜோரா சங்கநாதம் வழங்கிண்டு 4 திருக்கைகளோட வந்துட்டார் பகவான் ராமன். இந்த பத்ர ரிஷிக்கு கண்கள் ஆனந்த பாஷம், பிரபு வந்துட்டியா அப்படின்னு ஆச்சரியமா வந்துட்டார். இதுல ஒரு ராமன் ஆகாசத்துல புஷ்பக விமானத்தை வேற போயிட்டு இருக்கார். இவருக்கு ஸ்பெஷலா ராமன் வந்துட்டார். ஸ்பெஷல் ராமன் இது. ஸ்வயம் விஷ்ணுவே பார்த்தார் பகவான் நாராயணன். அடடா இந்த ராமன் போறானு வருத்தப்படானு சொல்லி பரமபத நாராயணன் அப்படியே டக்குன்னு ஓடி வந்துட்டாரா. மடியில சீதையை உட்கார வச்சுட்டார். சீதையை அப்படியே சீதையா மாத்தி மடியில உட்கார வச்சுட்டார். இந்த சங்கம் முழங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா சங்க வலது கையில மாத்தின்றார். எல்லா இடங்கள்லையும் பகவானுடைய வலது திருக்கைகள்ல மேல் திருக்கைகள்ல சக்கரம், இடது மேல் திருக்கைகள்ல சங்கம் பார்க்கலாம். இதுதான் பத்ராசலத்துல உள்டா. இந்த கையில சங்கம், இந்த கையில சக்கரம். ஏண்டான்னா சங்கநாதம் முழங்கிறதுக்காக சங்கத்தை இந்த கையில வச்சுண்டு சக்கரத்தை இந்த கையில மாத்திண்டு அப்படி சங்கநாதம் முழங்கிண்டு அர்த்த பத்மாசனம் ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை மடக்கிண்டு இது மடியில சீதையை உட்கார இப்படி கட்டி பிடிச்சிருந்தார். பத்ர ரிஷிக்கு பரமசந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் ராவண அப்படி சேவிச்சதே கிடையாது. ஏன்னா ஆத்மா நம்மானுஷம் மன்யே அப்படின்னு நான் தசரத குமாரன்னு சொல்லி ராமச்சந்திரமூர்த்தி எல்லா சமயங்கள்லையுமே மனுஷனான லீலைகள் மட்டும்தான் பண்ணார். கிருஷ்ண லீலைகள் எல்லாமே தெய்வம் போல பகவான் தன்னுடைய தெய்வ பலத்தை காட்டின லீலைகள் கிருஷ்ண லீலா. மனுஷன் நடக்க வேண்டிய முறையை காட்டினது ராமன். சில இடங்கள்ல மட்டும்தான் ராமன் தான் மனுஷன்னு மறந்து போய் தெய்வம்னு காட்டும். அவ்வளவு அழகா மடியில தாயார வச்சுண்டு சங்கம் சக்கரத்தை இடம் மாறி கை மாறி வச்சுண்டு ஜோரா உட்கார்ந்து இருக்க. பக்கத்திலேயே லக்ஷ்மணன் அழகா அம்பு வில்லெல்லாம் வச்சுட்டு பகவான் இதுல ஒரு கையில வில்லு வேற வச்சுட்டு இருக்கார். ஒரு கையில சங்கம் வச்சுண்டு சக்கரம் மாற்றி வச்சுண்டு ஒரு கையில வில்ல வச்சுண்டு சீதையை மடியில வச்சுண்டு அந்த இடத்துல மட்டும்தான் ராமனை இப்படி சேவிக்க முடியும். அப்படி காட்சி கொடுத்துட்டா உடனே பத்ர ரிஷியை பார்த்து சுவாமி கேட்டார், அப்பா காட்சி கொடுத்துட்டேன், எனக்கு என்ன வேணும்னா இப்படியே இருந்துடும், பார்க்கறதுக்கே கண் நரஞ்சு இருக்கு அப்பாடான் திருஷ்டி சுத்தினார். சுவாமியுடைய அந்த ரூப லாவன் தாயார மடியில உட்கார வச்சுண்டு அவள் காம்பீரியமா உட்கார்ந்து இருக்கிற அழகும், இந்த லக்ஷ்மணன் நிற்கிற அழகும், தாயாருடைய பரிதவிப்பு எல்லாம் பார்த்தவர் இங்கேயே இருந்து கலியுக ஜனங்கள் வரைக்கும் அனுகிரகம் செய்யணும்னு சொல்ல சுவாமி இருக்கேன்னு ஒத்துனுட்டார். அதனாலதான் அந்த மலைக்கு பேர் பத்ராச்சலம். இது திவ்ய தேசம் இல்லை, ஆனா உத்தமமான ராமக்ஷேத்திரம். கோதாவரி நதி தீரத்துல ஒரு சின்ன மலை. இந்த பத்ர ரிஷி அப்படி தியானம் பண்ணிட்டு இருந்தார். திரேதாயுகத்திலேயே வந்த ஒரு மூர்த்தி இந்த பத்ராச்சலம். ரொம்ப பழைய சுவாமி, புது சுவாமி இல்லை. அப்படியே இருந்தா நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு இருந்தா ஒரு ஸ்திதியில நிறைய பேருக்கு தெரியாம போயாச்சு. இந்த கோவில்லாம் சிதிலம் அடைஞ்சு போயாச்சு. இந்த பகவான் யாருக்கும் தெரியாம மேலெல்லாம் எறும்பு புத்தெல்லாம் கட்டி அப்படியே மூடியாச்சு. அப்ப அந்த கோதாவரி நதி தீரத்துல ஒரு ஸ்திரீ வாழ்ந்துட்டு இருந்தா, விதவை ஸ்திரீ. அவளுக்கு ஒரு பிள்ளை மட்டும்தான். அவ பாட்டுக்கு ஏதோ பக்க வீடுகள்ல எல்லாம் போய் 10 பாத்திரம் தேய்ச்சிண்டு கூலி வேலையெல்லாம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். ஆனா எப்பொழுதும் ராம பக்தி பண்ணிட்டே இருப்பான். எல்லாரும் கேட்பா எவ்வளவு கஷ்டப்படுறியேன்னா, நான் பண்ண பூர்வ ஜென்ம கர்ம வினை அதனாலே கஷ்டப்படுறேன். நிறைய பேர் சொல்லுவா, நீ இவ்வளவு ராமா ராமா சொல்றியே இருந்தும் கஷ்டப்படுறியே அப்படின்னா. உடனே அவன் சொல்லுவா, இவ்வளவு ராமா சொல்றதுனாலதான் இதோட கஷ்டம் நிக்கிறது, இல்லாட்டி இன்னும் படாத பாடுபடுது. நிறைய பேர் சொல்லுவா, கோவிலுக்கு போயிட்டு வெளில வந்தேன், கீழே வெளில கை உடைஞ்சது அப்படின்னு. கோவிலுக்கு போகாம இருந்தா வச்சுக்கோங்க, கையே துண்டா போயிருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால கை உடஞ்சி ரெஸ்ட். இது ஒரு அட்வான்டேஜ் வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வந்து பாப்பா ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பா. அது இல்லாமல் யாரும் நம்மளை வெளியிலலாம் கூப்பிட மாட்டா. வீட்டில் இருக்க பார்த்து நம்மளை வேலை வாங்கிட்டு இருந்த கூட்டம்லாம் நமக்கு வேலை பண்ணணும். இதெல்லாம் நடக்கிறது ஒரு உடம்புல ஒரு வியாதி, ஒரு ஆசீர்வாதம் தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
அது ஒரு கஷ்டமெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட அதை பண்ணு இதை பண்ணு நை 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 நச்சரிக்கிற கூட்டம். இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிறாள். நம்ம கிட்ட 2 நிமிஷம் கூட பேசாத கூட்டம் நமக்காக டாக்டர்கிட்ட வந்து 2 மணி நேரம் உட்காரானா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் ஒரு கின்னஸ் புக் ரெக்கார்டில் எழுத வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் டிவிக்கு முன்னாடி உட்கார்றது நேரம் இருக்கு. அப்பா அம்மாவோடையோ பந்துக்களோடையோ சகோதரன் சகோதரி இடத்துலையோ கணவன் மனைவி இடத்துலையோ குழந்தைகள் இடத்துலையோ நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரமே இல்லை. எப்போ பார்த்தாலும் நேரம் இல்லைன்னு இவ சொல்றா. ராமனை நன்னா வச்சிருக்க. எப்ப இந்த ஸ்திரியை யாரு கேட்டா அது எப்படிமா இருக்க? நன்னா இருக்கேன், ஒரு குறைவில். வாய் நிறைய சொல்லுங்க, வாய் நிறைய குறை இல்லைன்னு சொல்லுங்க. முகத்துல இந்த பிரசன்னம் இருக்கணும். குறையே இல்லை அப்படின்னு பார்க்கணும். நன்னா குறையே இல்லை சந்தோஷமா சொல்லுங்க. எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்துருக்கேன். அத்தனை பாடு உடம்புல அவ்வளோ வியாதி இருக்கும். ஆனால் யாருக்கிட்ட பகவான் சௌக்கியமாக வச்சிருக்கான், நன்னா இருக்கேன். அது சொல்றதை கேட்குறவாளுக்கு நம்ம நன்னா இருக்கோம் நன்னா இருக்கோம் நினைப்பா பாருங்க, அதுலேயே நம்ம நன்னாயிடுவோம். இந்த மனுஷா கிட்ட மட்டும் எனக்கு உடம்பே முடியலன்னு சொல்லலாம். அவளுக்கு உடம்பே முடியலையா, ஓட்ட வாய் எல்லாம். இங்கே இருக்கிற யாருக்கும் சும்மா இருக்கிற வாயே கிடையாது, நான் உள்பட எல்லாம் ஓட்ட வாய் தான். ஒரு 10 பேர்கிட்டயோ சொல்ல மாட்டல ஒருத்தர் வியாதியை பற்றி, ஒரு 20 பேர்கிட்டயோ சொல்ல மாட்டல அடுத்த குடும்ப சண்டையை பற்றி, ஒரு 50 பேர்கிட்டயோ சொல்ல மாட்டல அவள் வாரத்தில் நடந்த கஷ்டத்தை பற்றி. இதை விட நன்னா இருக்கேன் ஒரு வாரத்தில் முடிஞ்சு கொடுத்து. நன்னா இருக்கேன் நன்னா இருக்கு. அவளுக்கு என்ன குறை? அவளை கேட்டால் நன்னா இருக்கேன்றான். இதுவே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். சில விஷயங்கள்ல பொய் சொல்லலாம், தப்பே இல்லை. பகவான் இடத்துல தான் பொய் சொல்லக்கூடாது. நன்னா இருக்கேன்னு சொல்றதுனால ஒரு குற்றம் இல்லை. எத் பாவம் தத் பவதி. நன்னா இருக்கேன் நன்னா இருக்கேன் நன்னா இருக்கேன் நன்னா இருக்கேன் நன்னா இருக்கேன் நன்னா வாய் நிறைய சொல்லுங்க. ராத்திரி தூங்கும்போது நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவோம். காதால் எழுதுமா நன்னா இருக்கேன் நன்னா இருப்பேன் நன்னாத்தான் இருப்பேன். இது என்ன கஷ்டம்? காசா பணமா? சொல்லதானே சொல்ல போறோம், சொல்லிட்டே இருப்போமே. இதுலயே மனசுல ஒரு சமாதானம் சாந்தி நிம்மதி தைரியம் தானா கிடைக்கும். இவன் நன்னா இருக்கேன்றான். கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கா, வீடு வாரத்தில் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கா, குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா, கிழிஞ்ச துணி தான் உடுத்திட்டு இருக்கா. ஆனாலும் முகம் பிரசன்னமா இருக்கு. சுதாமா குச்சேலர் போல எப்ப கேட்டாலும் நன்னா இருக்கேன் அப்படின்னு சந்தோஷம். மனசுதானே காரணம், மனசுதானே காரணம். அவ ஆனந்தமா அப்படியே இருக்கா. ஆனா விடாமல் ராமா 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 ராம். என் சத்தம் மட்டும் தான் கேட்குது, உங்க சத்தமே கேட்கல. ராமா 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 ராமா. என்ன ராமா சொல்லக்கூடிய இத்தனை பாடுபடணுமா? 3 தடவை ராமா சொன்னாலே சகஸ்ரநாமம். எத்தனை ராமா சொல்றோம்? என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லையே, சுகமா சொல்ல வேண்டியது தானே. அவ அழகா அதையே சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாள் ராத்திரி கனவுல பகவான் பிரத்யட்சமா காட்சி கொடுத்துட்டான். நான் அந்த மலை மேல இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டா. அந்த மலையில அது வரைக்கும் யாரும் ஏறினதே ரொம்ப வருஷம் ஆயாச்சு. கலியுகம் வந்தது, கோவில்லாம் காணாம போயிடுது. அவள் சொன்ன உடனே கிடுகிடுன்னு மலை மேல ஏறினா. தைரியமா ஏறியாச்சு, அவ்வளோ நம்பிக்கை தெய்வத்தின் மேலே. அங்கே பார்த்தா ஒரு பெரிய எறும்பு புத்து. அதை பார்த்த உடனேயே பகவான் அசரீரியா சொன்னா, இதுக்குள்ளதான் நான் இருக்கேன், இந்த எறும்பு புத்தை அப்படி களைச்சி விட்டேன்னா நான் தெரிவேன் அப்படின்னா. அவளுக்கு மனசு கேட்கல அதை போய் இப்படி கலைக்கிறதுக்கு. பகவானுக்கு ஏதாவது அடிபட்டு எடுத்துனா நம்ம போய் ஏதாவது கொம்பு குச்சி நமக்கு அப்படி தானே தோணும். கொண்டு கடப்பாறையை கொண்டா மண்வெட்டியை கொண்டா வெட்டலான்னு தானே தோணும். இப்போ பார்த்தா மனசு கேட்கல. ஒரு பானை எடுத்துட்டா, மலையிலேருந்து நேராக கீழே இறங்கினா, கோதாவரியில் ஜலம் எடுத்தா, கிடுகிடுன்னு மலை மேலே ஏறினா, அது மேலே அப்படி கொட்டினா இந்த புத்து மேலே. அப்போ தானா புத்து கரையுமே. அது ரொம்ப வருஷமா சுவாமி உள்ளேயே இருக்கார் இல்லையா, அதனால அவளுக்கு அந்த துக்கம் வேற. மேலே ஏறி இறங்கி ஏதோ 5 குடம் 10 குடம் இல்லை, 108 குடம் அபிஷேகம். நம்மெல்லாம் சொன்ன ராமனே வேண்டாம் விடு, அவர் பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி புத்துக்கு பால் ஊற்றுற மாதிரி 4 பாலை விட்டுட்டு ஓடி விட்டுருவோம். அங்கே ஒரு சுவாமி இருக்கான், சொல்ல கேள்வி. யாராவது எடுத்து கோவில் கட்டினா தேவையில்லை, யாராவது எடுத்து. இந்த வார்த்தை இந்துக்களுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு வார்த்தை. யாராவது கோவிலில் பண்ண மாட்டாளா, யாராவது கோவிலில் கவனிக்க மாட்டாங்களா? அப்போ நம்மெல்லாம் என்னதுக்கு இருக்கோம்? சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கா? கோவில்கள்லாம் நமக்காகத்தானே, வேறு யாருக்காகவோ கோவில். என்ன ஐரோப்பாவில் வரவாளுக்காக கோவில் கட்டி வச்சிருக்கா? இங்கே வாழக்கூடிய ஜனங்கள் நம்முடைய கோவில்கள் நன்னா இருக்கணும்னா நம்ம தான் எல்லாமே பண்ணணும். இதை கிளீனாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. இதுக்கு வேண்டிய தனம் கொடுக்கறதும் நம்முடைய தர்மம் தான். இதோடைய விசேஷங்களில் கலந்து கொள்ள வேண்டியது நம்முடைய தர்மம். அப்போ நம்ம நன்னா தானே இருக்கும். நம்ம சொந்தக்கார விஷயத்துக்கு இவ்வளோ பண்ண முடியும்னா நம்ம சுவாமிக்காக பண்ண முடியாதான்? 108 குடம் கோதாவரி நதியை எடுத்து
அந்த ஜலத்தை எடுத்து அழகா அபிஷேகம் கரைஞ்சு 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 பகவானுடைய முதல்ல கிரீடம் தெரிஞ்சது, அப்புறம் பகவானுடைய திருநெற்றி தெரிஞ்சது, திருமூக்கு தெரிஞ்சது, திருக்கண்கள் தெரிஞ்சது. தனியா அது ஒரு சந்தோஷம் தெரியும். புதுசா ஒரு சுவாமியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பகவானுடைய ரூபம் மேல இருந்த மண்ணெல்லாம் கரைஞ்சு, சீதா பிராட்டி மேல இருந்த மண்ணும் கரைஞ்சு, வீற்றிருந்த பெருமாளாக சுவாமியுடைய திவ்யமான தரிசனம். அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. அதோட பகவானுக்கு சந்தோஷம் தாங்கல. 108 கூட அபிஷேகம் பண்ணிட்டாள். இத்தனை வருஷம் யாரும் அபிஷேகம் பண்ணாதது, திருமஞ்சனம் பண்ணாதது பகவானுக்கு பெருசா தெரியல. இவ பண்ணதுல குளிர்ந்து போயிட்டா. ஜோரா பார்த்தா பக்கத்துல கொஞ்சம் காட்டு பூவெல்லாம் இருந்தது. அந்த பூவெல்லாம் எடுத்து ஒரு மாலை கட்டி சுவாமிக்கு போட்டான். கண்ட பூவை சுவாமிக்கு போடலாமா அப்படின்னா சாஸ்திரத்துல நல்ல வாசனை உள்ள பூவை தான் எடுத்து போடணும்னு சொல்றான். ஆனா பராசர பட்டர் திருமங்கை மன்னன் ஒரு இடத்துல சொல்றார், கண்டங்கத்திரி பூவை கூட சுவாமிக்கு சாத்தலாம் அப்படின்றார். அப்ப நஞ்சியர்னு ஒரு பக்தர் கேட்டார், அது எப்படி நியாயம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், பெருமாளுக்கு என்னடாப்பா, எந்த பூவா இருந்தாலும் அவருக்கு ஒண்ணு இதனால வாசனை வரப்போறது இல்லை. எடுக்கிற பக்தன் கையில முள்ளோ மற்றதோ குத்திடக்கூடாதேன்னு நல்ல பூவா எடுக்க சொன்னாலும் ஒழிய உலகத்தில் இருக்கிற எல்லா பூவும் பகவான் சிருஷ்டிச்சது தானே. தும்பப்பூ சாக்கடை ஓரத்தை தான் வளருது. ஆனா எத்தனை வெள்ளை வெளையேன்னு இருக்கு, எத்தனை ஆச்சரியமா இருக்கு. இந்த காட்டு மல்லி அதுக்கு ஒரு வாசனை உண்டு, எத்தனை விசேஷம். இந்த செண்டு மல்லின்னு ஒன்று உண்டு, அதெல்லாம் சாக்கடை ஓரத்தை வளர பூ, அதுக்கு அத்தனை வாசனை உண்டு. நிஜமா நிறைய விஷயங்கள் பகவானுடைய சிருஷ்டியில இல்லாத ஒண்ணு உண்டா? மனுஷனோட சிருஷ்டியா ஒன்றும் கிடையாது, எல்லாம் பகவத் சிருஷ்டி தானே. எது வேணா கொடுக்கலாம். பன்றிபுரம்லாம் போனோம்னா பகவானுக்கு இந்த துலுக்க சாமந்தி பாருங்க, நம்ம ஊரை எடுக்கவே மாட்டான். அந்த துலுக்க சாமந்தி மாலம் மட்டும்தான் பாண்டுரங்கனுக்கு. அங்கே வேற நல்ல பூவே கிடைக்காது. அப்படியே கிடைச்சதுனால சம்பங்கி கிடைக்கும். நிறைய அடர்த்தியா நம்ம ஊர் மாதிரி மாலை கட்ட மாட்டான். ஒத்த சம்பங்கியா தொடுத்து கீழே கொஞ்சம் துளசியை வச்சு மேலே ஒரு துலுக்க சாமந்தி வச்சு மாட்டி விட்டுருவோம் சுவாமி. அது அப்படியே போட்டுப்பான். பகவான் யார் பக்தர்கள் எதை கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வார். ஏன்னா கிருஷ்ணனுக்கு பேரே வனமாலின்னு பேரு. வனத்துல என்ன பூ கிடைக்கிறதோ அதெல்லாம் இந்த கோப குழந்தைகள் மாலையா கட்டி போடுவார்கள். அதை சுவாமி ஏற்றுக்கொள்வார். அந்த மாதிரி அழகாக அந்த காட்டில் இருக்க பூவெல்லாம் எடுத்து மாலையா போட்டா, அங்க பக்கத்துல சில மரம் எல்லாம் இருந்து அதோட பழமெல்லாம் கிடைச்சி அதை எடுத்து அப்படியே பகவானுக்கு நிவேதனம் பண்ணா. கீழே ஓடி வந்தா, கிராமத்து ஜனங்கள் இடத்தெல்லாம் சொன்னா, எல்லாரும் குருகுரு ஓடி போய் பார்த்தா வீட்டிருந்த ராமச்சந்திரமூர்த்தி. எல்லாருக்கும் பரம சந்தோஷம். பகவான் தன்னை காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு ஆனந்தம். டெய்லி இவன் மலைக்கு போகிறது, ஏதான ஒரு இட்லி தோசை ஏதான பண்ணுவான், நேரம் கொண்டு போய் ராமா சாப்பிடு அப்படின்னு. சாஸ்திரமே அதான் சொல்றது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். இப்படியே பண்ணிட்டு இருக்கா. அப்ப நல்ல ஜோன்னு மழை காலம், நல்ல மழை கொட்டுறது. உடனே இவ பார்த்தா, அச்சோ என் ராமன் மழையில நனையிறானே, ஜலதோஷம் பிடிச்சு கொடுத்தனா என்ன பண்றது? சுவாமிக்கு போய் ஜலதோஷம் பிடிக்குமான்னா அந்த மனசுல அந்த பரிவு, அந்த பரிவு ரங்கநாதனிடத்துல ராமானுஜருக்கு அப்படி ஒரு பரிவு இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யன் முதலியாண்டான்னு ஒரு மகாத்மா, சொந்த மருமான் மாமா, இவர் தாய் மாமன், அவர் மருமான் முதலியாண்டான். அப்ப ராமானுஜர் முதலியாண்டான, நீ இன்னைக்கு சுவாமிக்கு ராத்திரி அம்ச பண்ணுப்பா, நிவேதனம் பண்ணணுட்டார். அழகா இவர் நிவேதனம் எல்லாம் பண்ணியாச்சு. ராத்திரி சுவாமி ராமானுஜர் பெருமாளுக்கு சயனோத்சவத்துக்கு வந்துட்டார். பார்த்தா ரங்கன் அப்படின்ட்டார். உடனே ராமானுஜர் கேட்டார், என்ன சுவாமி ஏதோ சிறுமுறை எழுனா, இல்லை தொண்டையில ஏதோ லேசா சிக்கிட்டா மாதிரி லேசா ஒரு சளி மாதிரி இருக்கு அப்படின்ட்டார். உடனேயே ராமானுஜர் பார்த்தா முதலியாண்டான கூப்பிட்டார், சுவாமிக்கு என்ன கொடுத்தாய் அப்படின்னார். உடனே சொன்னார், எப்பொழுதும் போல தத்தியோன்னம் தயிர் சாதம் தான் கொடுத்தேன் சுவாமி அப்படின்னு. அப்படியா? தயிர் என்ன தயிர்? பசும் தயிரா, இரும தயிரா, கட்டி தயிரா, பழைய தயிரா, புது தயிரா? கடகடம் லிஸ்ட் போட்டு கேட்கிறார். ஒரு அம்மா கேட்பா தெரியுமா, அந்த மாதிரி கேட்கிறார் ராமானுஜர். உடனே எல்லாம் சொன்னார், கோவில் மாட்டோட தயிர் தான் சுவாமி, நல்லா உறைஞ்ச தயிர் தான், மத்தியானம் உரகுத்தின தயிர் தான், ரொம்ப புளிப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப சீத்தளம் எல்லாம் கிடையாது, எல்லாம் சொன்னார். சரி, பெருமாளுக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க என்ன கொடுத்த அப்படின்னு. இன்னைக்கு தொட்டுக்கிறது ஒன்றும் கிடைக்கல சுவாமி, அழகா நல்ல நாவல் பழம் கிடைச்சது, நவாப்பழம் நாகப்பழம் கிடைச்சது, அதை கொடுத்தேன் அப்படின்னு. உடனே ராமானுஜருக்கு வந்ததே கோபம், உன்னுடைய அந்த விபரீத ஞானம் அழிஞ்சு போகட்டும்ட்டார். சாதாரணமாகவே நாவல் பழம் தொண்டைக்கட்டு, தயிர் சாதத்தோட கொடுத்தா கேட்கணுமா? இவர் ரங்கநாதனுக்கு ரொம்ப பிடிச்சி நன்னா சாப்பிட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனாக இருக்குது. இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கு யாருமே கொடுத்ததில்லை. இப்படி ஒரு காம்பினேஷன் யாரும் கொடுத்ததில்லைன்னு சொல்லி நவாப்பழத்தையும் ஆச்சரியமா தயிர் சாதம் வெட்டுன்னு வெட்டியாச்சு. பக்கத்தில் பார்த்தா ஒரு 50 கொட்டை இருக்கு. அவ்வளோ நவாப்பழம் சாப்பிட்டுருக்காரு சுவாமி. ஜோரா சாப்பிட்டாச்சு. தொண்டையில சளி சிறுமருது. உடனே ராமானுஜர் கண்கள்லேருந்து கதறி அழுக வந்துட்டே இருக்கு. என்ன சுவாமி இப்படி உடம்ப கெடுத்துட்டீரு? பகவானுக்கு உடம்பு கெட்டு போகுமான்னா அந்த வாத்சல்யம், பரிவு,
இந்த பரிவுனால என் பாடி உடம்ப கெடுத்துட்டாங்க. ரங்கனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு சரியாகும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சரியாகான்னு சொல்லி கடகடன்னு பக்கத்தில் ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு கடகடன்னு காதில் ஏதோ சொன்னார். ரங்கநாதன் பார்த்தா என்னமோ நடக்கிறதுன்னு பார்த்தார். கிடுகிடு சிஷ்யன் ஓடி வந்தார். அழகா தங்க டம்ளர்ல கொண்டு வந்தார். சுவாமி இதை ஸ்ரீகரிங்கோ அப்படின்னா. ராமானுஜர் என்னடான்னு பார்த்தா கஷாயம். கஷாயம் ரங்கநாதன் என்னது இது அப்படின்னா, தொண்டை செருமருது இல்லையா, அதுக்கு கஷாயம்னு. ரங்கநாதன் கஷாயம், ரங்கநாதன் அதெல்லாம் பழக்கமே இல்லை. அது வரைக்கும் நல்லா அரவணை பாயசம், நல்லா அக்கார் அடிச்சு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன் சாப்பிட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கட்டி தயிரில் ததியோனம் எல்லாம் சாப்பிட்டு, நன்னா பெரிய தோசை, நன்னா மிளகு வடை, இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி 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 கஷாயம்ன்ற ஒரு வஸ்து அவருக்கு தெரியாது. ஏன்னா ராமன் கொண்டாடும் பொழுது தங்க தாம்பாளத்தை அப்படி கொடுத்துட்டு இருந்தான். ஸ்ரீரங்கத்தையும் யாரும் கொடுக்கல. முதல்ல பகவானுக்கு கஷாயம் கொடுத்து நம்ம ராமானுஜர் தான். கஷாயம் கொடுத்துட்டு அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குடிச்சுடுங்கோ அவ்வளவுதான். நீங்க குடிச்சா தான் சைனோத்சவம். வேற வழி இல்லாம பெருமாள் இப்படி கண்ணெல்லாம் உருட்டியே மிரட்டி, ரங்கநாயகி சந்தோஷம், அப்பாடா நீ சொல்லியாவது கேட்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது, கதவை படின்னு அரைஞ்சி சாத்தினா கூட இவருக்கு புத்தியே வரதில்லை, நீயாவது சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே நன்னா கஷாயம் குடிச்சுட்டா. உடனே பெருமாள் சந்தோஷம், அப்பாடா நீ ஒருவேளை தானே கஷாயம் ஆமானுட்டா. ராமானுஜர் நேர போய் ஆச்சு படுத்துக்கிறார். தூக்கம் வரமாட்டேங்குது ராமானுஜருக்கு. நம்ம இருக்கும் பொழுதே சுவாமிக்கு இப்படி விபரீதமாலாம் நிவேதனம் பண்றான். நம்ம காலம் முடிஞ்ச பிறகு யாராவது இந்த மாதிரி பண்ணா, சுவாமிக்கு தொண்டைக்கு ஏதான ப்ராப்ளம் வந்துடுத்து, திருமேனிக்கு ஏதான கஷ்டம் வந்தா என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தார். அடுத்த நாள் காத்தால பார்த்தார், சபதியை கூப்பிட்டார், தன்வந்திரி மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ண சொல்லிட்டார். உடனே ரங்கநாதன் இருக்கு தன்வந்திரி அப்படின்னாரு. இல்லை உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் டாக்டர் வேணும், கோவிலுக்குள்ளேயே டாக்டர். இந்த கோடீஸ்வர ஆளுக்கு ஒரு டாக்டர் உண்டு தெரியுமா, அந்த மாதிரி ரங்கநாதனுடைய டாக்டர் தன்வந்திரி. டாக்டர் தன்வந்திரி உலகத்தின் முதல் டாக்டரே தன்வந்திரி தான். அவரை வச்சுருந்தா பேஸாக வச்சுருந்தா ஆயுர்வேத சாஸ்திரமே. உடனே அவர் எதுக்கு அப்படின்னா, டெய்லி உனக்கு கஷாயம் அவர் தான் வச்சு கொடுக்க போறாங்க. ரங்கன் டெய்லி கஷாயமா அப்படின்னா, வேற வழியே கிடையாது. நீர் என்ன சாப்பிட்றீர், யார் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றீர். இத்தனைக்கும் ராமானுஜர் ரூல் போட்டிருக்கார், டெய்லி சுவாமிக்கு என்னென்ன காய், கொம்பஞ்சு கொடியஞ்சுலாம் உண்டு. செடியில காய்ச்ச காய் 5, கொடியில காய்ச்ச காய் 5, இதெல்லாம் கொண்டுதான் சுவாமிக்கு தளிக. எவ்வளவு மிளகு சேர்க்கணும் வரைக்கும் உண்டு. இன்னைக்கு பூரி ஜெகநாதனுக்கு பார்க்கணும். ஜெகநாதன் கோவில்ல மிக்சி கிரைண்டர்லாம் இன்னும் வரவே இல்லை. பூரியில உட்காந்துட்டு அரைன்னு அரைப்பா. அவ்வளவு அழகா ஜெகநாதனுக்கு இந்த ஒரிசால பூரி ஜெகநாத கஷேத்திரத்தை சுத்தி பக்கத்தில் இருக்கிற கிடைக்கிற காய்கறிகளை மட்டும்தான் யூஸ் பண்ணுவா. இன்னைக்கும் கோஸு பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டார். அங்க பக்கத்தில் கிடக்கிற கோவக்காய் பரங்கிக்காய் இதே தான் டெய்லி. அதுல வேற அவர் ரொம்ப பாவமா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்தையும் வேற வெள்ளத்தை வேற போட்டுருவா. எல்லாமே தித்திக்கும் ஒரிசாக்கார ஆளுக்கு. டெய்லி மாவரைப்பா உட்காந்துட்டு. அந்த காலத்து எந்திரம் இருக்கும் பாருங்க, அந்த எந்திரத்தை வச்சு மாவரைப்பா. ஆச்சரியமா பருப்பு முதற்கொண்டு எல்லாம் உடைப்பான். இந்த காலத்துல பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் அங்கதான் இருக்கு. அந்த காலத்துடைய பெரிய பெரிய எந்திரங்கள் முதற்கொண்டு எல்லாம். தேங்காய் துருவறதுக்கே ஒரு 500 பேர் டெய்லி இருக்காங்க பார்த்துக்கோங்க. உடச்சுட்டே இருப்பா, துருவிட்டே இருப்பா. தேங்காய் துருவறதுக்குனே ஒரு கூட்டம், அம்மிக்கல்ல உட்காந்து அரைக்கிறதுக்குனே ஒரு கூட்டம், எல்லாத்துக்கும் ஆள் உண்டு. இத்தனைக்கும் உலகத்திலே மிகப்பெரிய கிச்சன் பூரி ஜெகநாதனுக்கு தான். போய் பார்க்கணும், பூரி போய் பார்க்கணும், போய் பார்ப்போம் எல்லாரும். ஆச்சரியமா இருக்கணும். ஜெகநாதன் கிச்சன் பார்க்கணும். பானையா சாதம், அப்படி அடுப்பே தாமரப்பூ மாதிரி இருக்கும். சுத்தி வர 5 பாத்திரம் வைப்பா, நடுவில் ஒரு பாத்திரம் வைப்பா, அதுக்கு மேல ஒரு பாத்திரம் வைப்பா. ஒரே சமயத்துல எல்லாம் கரெக்டா வந்துடும் தலிகைக்காய். ரொம்ப அழகா இருக்கும். அதனால ராமானுஜர் தீர்மானம் பண்ணிட்டார், ரங்கநாதனுக்கு ஒரு டாக்டர் வேணும்னு சொல்லி தன்வந்திரியை வச்சு இன்னைக்கு கூட ராத்திரி ரங்கநாதனுக்கு கஷாயம் உண்டு. டெய்லி ராத்திரி கஷாயம் குடிச்சுட்டுதான். அதுக்கப்புறம் ராமானுஜர் போனதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கெஞ்சி பார்த்தா. பெரியவாள்லாம் சொல்லிட்டா, ராமானுஜர் சொன்னது மாத்தினா அபச்சாரம், சுவாமி குடிச்சுடுங்கோன்னு. இன்னை வரைக்கும் டெய்லி ரங்கநாதனுக்கு கஷாயம். அப்ப அந்த பரிவு, அதுபோல இவளுக்கு ஒரு பரிவாம். இந்த விதவை தாய்க்கு ஒரு பரிவாம். ஐயோ ராமன் நினைறானே ஜனங்களிடத்துலாம் சொன்னா, நீங்கள்லாம் நன்னா இருக்கல, ராமன் மட்டும் நினைறாரேன்னு. உடனே ஜனங்கள்லாம் கும்பெல்லாம் நட்டு ஒரு குடிசை மாதிரி போட்டு கொடுத்துட்டா. இவ்வளோ சரி பரவாயில்ல, இப்போதைக்கு பரவாயில்லன்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஏதோ சின்னதா ஒரு கோவில் கட்டினா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா கோவில் கட்டினா. ஆனா இவளுக்கு மனசு திருப்தியே ஆகலை. இப்போ பகவான் சொன்னா, கவலையே படாத, பின்னாடி ஒரு பக்தன் வந்து எனக்கு கோவில் கட்டுவான் பாரு, உலகமே மூக்கு மேல வரல வைக்கும் அப்படின்னுட்டான். அழகா அதை கேட்ட உடனே சந்தோஷமாயிட்டா. கொஞ்ச நாள்லயே அவள் ராமனுடைய திருவடிகளை அடைஞ்சிட்டா. இன்னைக்கு அவ கதை இல்லை, பின்னாடி வரக்கூடிய கதை தான் முக்கியமான கதை. ராமன் வந்த கதை. டெய்லி ஒரு திவ்ய தேசம் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு ராமன் வந்த கதை.
ஆச்சரியம், இந்த ராமனுக்கு பூஜை அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்து ஜனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜோர திவ்யமான ஒரு தம்பதிகள் இந்த பத்ராச்சலம் ஏரியாவில் ரொம்ப தள்ளி ஒரு இடத்துல உட்காந்துட்டு பக்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான், கோபண்ணா அப்படின்னு பெயர். அவள் வீட்டில் எப்பொழுதுமே ராமநாம ஜபம் பண்ணிட்டே இருப்பார்கள். எல்லாரும் கிரகத்தில் உட்காந்து பகவன் நாமத்தை ஜபி நீங்கள் பண்ணிட்டே வந்தோன்னா உங்கள் குழந்தைகள் பண்ணும். அவங்க குழந்தைகள் பண்ணால் தானாகவே பேரன் பேத்திகள் எல்லாருமே பண்ணுவாள். நீங்கள் டிவி பார்த்தா அதுவும் அதை தான் பார்க்கணும், வேறு என்ன பண்ண முடியும்? நான் பல இடங்கள் பார்த்துட்டு இருக்கேன். எத்தனையோ கிரகங்களில் பெரியவா உட்காந்துன்னு பஜனை பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகள் பஜனை தானாக வர்றது, பகவத் விஷயத்தில் ருச்சி வர்றது. அதே ஒரு குழந்தைய பார்த்தா எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருப்பாள். அது அழகாக ஒரு ஆள் எங்காவது வந்து ஏதோ டிவி போட்டிருந்தா பால் குடிச்சிருந்த குழந்தை வாயிலேருந்து பாலை எடுத்துட்டு அந்த சினிமாக்காரன் பேசுகிற வசனத்தை பேசிட்டு திருப்பி பால் குடிக்கிறது. நான் பயந்தே போயிட்டேன். இது டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறது. இதுக்கு அந்த குழந்தை சினிமாக்காரன் என்ன சொல்லுவான்னு தெரிஞ்சது சொன்ன உடனே எத்தனை 3-4 வயசு குழந்தை. இப்போ அந்த 3-4 வயசு குழந்தைக்கு மனசில் இவ்வளவு பதிய வைக்கிறது நம்ம தானே. அதே நல்ல விஷயத்தை கொடுத்தாலும் அது பதிஞ்சுக்கும். அது கம்ப்யூட்டரை விட நல்லது. இந்த காலத்து குழந்தைகள் கற்பூரெல்லாம் ஒன்றுமே இல்லை, பெட்ரோல் மாதிரி இப்படின்னா அப்படி பற்றிக்கிறது. அது சாதா பெட்ரோல் இல்லை, ஒயிட் பெட்ரோல். இந்த ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி அங்கே தீ பிடிச்சா இங்கே எரியிறது. எதை பார்த்தாலும் கரெக்டாக பிடிச்சிக்கிறது. எங்கேயோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா நம்ம பேசுறதை கேட்டு அது ஓடி வந்து பதில் சொல்றது. நிஜமாக அவ்வளவு தூரம். அதனால் நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டியது நம்முடைய தர்மம். சாப்பாடுனா ஏதோ வயிற்று கொடுக்கறது மட்டும் நல்ல சாப்பாடு இல்லை, அது காதுக்கு கொடுக்குற நல்ல சாப்பாடு, அது மனசுக்கு கொடுக்குற நல்ல சாப்பாடு, அவருடைய இந்திரியங்களுக்கு கொடுக்குற நல்ல சாப்பாடு, அது கண்களுக்கு கொடுக்குற நல்ல சாப்பாடு. இதெல்லாம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை வழிபடுத்தும். அதுவும் குழந்தைகளுடைய 5 வயசுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அதனோட. அதனால 5 விளையாடுதுன்னா இந்த 5 வயசுக்குள்ள நம்ம என்ன அஸ்திவாரம் போடுறோமோ அதுதான் அதோட 100 வயசோ 150 வயசோ எத்தனை வயசு வரைக்கும் அதுதான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜோரா அந்த குழந்தை கோபண்ணா அப்பா அம்மா எல்லாரும் ராமநாம ஜபம் பண்றா. இந்த குழந்தையும் விடாம ஜபிச்சுட்டே இருக்கான். வீட்டில் டெய்லி ராமனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் எல்லாம் நடக்கும். அழகா ஜோரா இருக்கும். ராம பஜனை எல்லாம் பாடும். ஃபர்ஸ்ட் காரியம் நடந்துட்டு இருக்கு. அவர் முகமது தானிஷாவிடத்துல மந்திரியா இருக்கா. சின்ன பயலா இருக்கான். ஜோரா நடந்துட்டு இருக்கு. ராமநவமி உற்சவம் எல்லாம் கோலாகலமா கொண்டாடணும். ராமநவமி, ஸ்ரீ ஜெயந்தி இதெல்லாம் நிறைய நாள் கொண்டாடணும், ஆனந்தமா கொண்டாடணும். அந்த மாதிரி ஜோரா கொண்டாடிட்டு இருக்கா. அவர் மனசுல ரொம்ப தைரியம், என் பிள்ளை ராமனுடைய குழந்தை, அவனை ராமன் காப்பாற்றுவான்னு தீர்மானமான அபிப்பிராயம். இந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா தகப்பன் ராமன், தாய் சீதா, இது தீர்மானமா இருக்கு. நம்ம பெத்த குழந்தையா இருக்கணும். நம்ம உடம்புக்கும் அதுக்கு தானே சம்பந்தம். ஆத்மாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? ஒரு சம்பந்தம் இல்லை. பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலே தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி எல்லாம் அப்படிதான் வருது. ஆனா அந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் அப்படின்னா பகவான் மட்டும்தான். பகவான் தான். நம்ம அத்தனை பேருக்கு ஒரே பந்து, ஆத்ம பந்து. மற்ற எல்லாருமே தேக சம்பந்தம் தானே. இந்த தேகம் போயாச்சுன்னா சம்பந்தம் அதுக்கு மேல பெருசா தெரியறது இல்லை. 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி பேர் நமக்கு தெரியுமா? உசுரோடு இருக்கிறவா பேரே தெரியல. அப்புறம் தான் 10 தலைமுறைக்கு இருக்கிறவாளே கொண்டு முதியோர்களுக்கு தள்ளி விட்டு இருக்கிற கூட்டமா இருக்கு. அப்புறம் எங்க 10 தலைமுறைக்கு முன்னாடி. அப்ப தேக சம்பந்தமே அவ்வளவுதான். இந்த உடம்புனால பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் நமக்கு உலகத்தோட எல்லாரோடைய சம்பந்தம் உண்டு. இந்த உடம்புனால பிரயோஜனம் இல்லை. நம்ம உடம்ப நம்ம குளிப்பாட்டிக்க முடியல, நம்ம மலமூத்திரத்தை நம்ம சுத்தம் பண்ணிக்க முடியல, நம்ம சாப்பாட்டை நம்ம சாப்பிட முடியலன்னா அன்னியோட அம்மாவாவது பிள்ளையாவது மனைவியாவது கணவனாவது தாத்தாவாவது பேத்தியாவது கொண்டு போட்டு போயிட்டே இருப்போம். சத்தியத்தை நான் சொல்றேன். உலகத்துல நடைமுறை யதார்த்தத்தை சொல்றேன். இதை தாண்டி உங்க பிள்ளைகள் உங்க பேத்திகள் பேரன்கள்லாம் உங்க இடத்துல பிரீத்தியோட இருக்கான்னா பகவானுடைய பரம ஆசீர்வாதம். வேற வார்த்தையே கிடையாது. சந்தோஷப்பட்டுக்கோங்க. பகவானே நன்னா வச்சிருக்கேப்பான் கை ஊப்பி அவன் முன்னாடி கால் விழுந்து தொழுங்கும். சத்தியத்தை சொல்றேன். இவர் நல்ல நம்பிக்கை. கொஞ்ச நாள்லயே அவர் பரமபதிச்சுட்டார். இந்த கோபன்னா சின்ன குழந்தை அம்மா பார்த்து வளர்த்துட்டு இருக்கான். அழகா வளர்ந்துட்டு இருக்கான். ராமநவமி உற்சவம் நடக்கிறது. பெரியவன் ஆயாச்சு, விஷயங்கள்லாம் படிச்சுட்டாச்சு. அப்பா மாதிரியே ராமநவமி உற்சவம் எல்லாம் பண்ணிண்டு நல்ல சொத்து இருக்கு அவளுக்கு. நன்னா அதை கொண்டு நல்வழியில வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கா. சொத்து இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை நல்ல காரியங்கள்ல உபயோகப்படுத்துறது பெரிய விஷயம். எல்லாரும் பணத்தை விருத்தி பண்ணணும்னு ஆசைப்படுறோம், தப்பு கிடையாது. ஆனாலும் ஓரளவுக்காவது தர்ம காரியங்கள்ல ஈடுபடுத்தணும். ஒரு காலத்துக்கு அப்புறம் பண்ணலாம் நினைச்சா நடக்காது. எப்பெல்லாம் முடியுமோ தர்ம காரியம் அப்படின்றது பண்ணிட்டே இருக்கும்.
பண்ணிட்டே வர 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 தர்மம் தலை காக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. என்ன ஞாபகம்? அன்னைக்கு நம்முடைய ராஜாக்கள் நம்முடைய மூதாதையர்கள்லாம் பணத்தை பெருசா பார்த்துருந்தானே இவ்வளவு பெரிய கோவில்லாம் கட்டியிருக்க மாட்டான். எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா. அவர்கள்லாம் அவ்வளவு தூரம் நன்னா இருந்ததுனால இன்னைக்கு அறிஞ்ச எத்தனையோ குடும்பங்கள்லாம் இன்னைக்கு 3 வேளை வயிறார சாப்பிட்றான்னா அவ தாத்தா அவ கொள்ளு தாத்தாலாம் பண்ண அன்னதானம் முதற்கொண்டு அவ பண்ண தானங்கள் இன்னைக்கு அவ பெருசா படிக்கவே இல்லை, பெருசா வாழ்க்கையில முன்னேறவே இல்லைன்னா கூட 3 வேளை சாப்பாட்டுக்கு குறைவில்லாம இருக்கான்னா பண்ண தர்மமும் தானமும் வீண் போகாது. சத்தியமா அதெல்லாம் அவ அப்ப விதைச்ச விதை இன்னைக்கு வளர்ந்து நமக்கு நிழல் கொடுத்துட்டு இருக்கு. அதனால தர்மத்தை நாம பண்ணித்தான் ஆகணும். தர்மம் நிச்சயமாக தலை காக்கும், சந்தேகமே கிடையாது. இவரும் இந்த கோபண்ணாவும் அழகா பண்ணிட்டு இருக்கா. எவ்வளவுதான் சொத்தா இருந்தாலும் பண்ண பண்ண கரைஞ்சிட்டு தானே வரும். பெருசா அவர் ஒன்றும் வியாபாரம் பண்ணலை, பெருசா பணத்தை விருத்தி பண்றதுக்கான காரியங்கள்ல ஈடுபடலை, அழகா பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு ஸ்ரீராமநவமி உற்சவம் வருது. கையில எப்பொழுதும் இவ்வளவு பணம் செலவாகும்னு இருக்கும் இல்லையா, அவ்வளவு பணம் அவரிடத்துல இல்லை. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி கொஞ்சம் கவலை வந்துடுது. அது வரைக்கும் பணத்தை பத்தியே கவலைப்படாம வாழ்ந்தவர். ரொம்ப ஊதாரித்தனமா செலவு பண்ணவே இல்லை. நியாயமான செலவுகள் தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டு இருந்தா, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது திடீர்னு பணம் பற்றாக்குறைன்னு ஒன்றும் புரியலை. சரி, தான் குடும்பத்துல செலவுகளை குறைச்சிக்கலாம், ஆனா ராமநவமி உற்சவம் ராமனுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல குறைவு வந்துடக்கூடாதுன்னு வருத்தப்பட்டான். அப்ப அவர் மனைவி சொன்னா, கவலைப்படாதீங்க, ராமன் நிச்சயமா வழி விடுவான். நிச்சயமா ராமன் வழிவிடாம வேற யார் விட போற? ஒரு வாசல் மூடி ஒரு வாசல் திறக்கிறது இல்லை, ஒரு வாசலை திறந்து வச்சுட்டு தான் தெய்வம் இந்த வாசல் உனக்கு வேண்டாம், இதை விட நல்ல வாசல் இருக்குன்னு தானாக மூடுறது. என்ன ஞாபகம் வச்சுக்கோம். இதை மூடின பிறகு நம்ம தட்டின்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடியே ஒரு வாசல் திறந்து வச்சாச்சு. ஒரு வாசல் இல்லை, சரியா சொன்னா 1000 வாசல் திறந்து வச்சிருக்கான். நல்ல வாசல்கள் 1000 இருக்கு. நம்ம கவனம் அங்க இருந்தா போதும். மனைவி சொல்லிட்டா, கரணேஷு மந்திரி உபதேசம் பண்ணும் பொழுது மனைவியாகப்பட்டவள் மந்திரியாக இருந்து கணவனுக்கு ஒத்தாசை பண்ணான். அவளுடைய அந்த வார்த்தைகள் கணவனுக்கு பலமாக இருக்கணும், வழிகாட்டுதலா இருக்கணும், சமாதானம் தரும்படியா இருக்கணும், தைரியம் தரும்படியா இருக்கணும். அந்த மாதிரி அவள் சொல்லிட்டா. அவள் சொன்னா, எதுக்கு கவலைப்படுறேன், பகவன் நாமத்தை ஜபிப்போம். ராமநாமம் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கவலை? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. ராமான்னு சொல்லியாச்சுன்னா நன்மை செல்வம்னா நாளும் கொடுக்கும். திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. பாவம் எல்லாம் இல்லாம போயிடுமே. சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. ஜென்மம் மரணம் எல்லாத்தையும் மாத்திடுமே. இம்மையே ராமவன் 2 எழுத்தினான். ராமான்ற 2 அக்ஷரம் எல்லாத்தையும் தருமே. நம்ம ஏன் கவலைப்படணும்? மோட்சத்தையே தரக்கூடிய ராமநாமம் நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டியதையா தராது. ஊரெல்லாத்தையும் காப்பாற்றுற ராமன் நம்மளை காப்பாற்ற மாட்டானா? ஏதோ காட்டுல சிங்கம் இருக்கு, மான் இருக்கு, அதெல்லாம் கூட தான் குழந்தை பெற்றுக்கிறது. அந்த குழந்தைகளை காப்பாத்தலையா? காட்டுல இருக்க மரம் செடி கொடிக்கெல்லாம் யார் தண்ணி ஊத்துறா? அதான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துறான். அதெல்லாம் காப்பாற்ற தெரிஞ்ச சுவாமிக்கு நம்மளை காப்பாற்ற தெரியாதா? நம்மளும் இந்த கொசுவை ஒழிக்கிறது என்னெல்லாம் பிளான் பண்றோம். குட் நைட் வச்சாச்சு, கொசு வலை கட்டியாச்சு, பேட்டை கண்டுபிடிச்சாச்சு, என்னெல்லாமோ பண்ணியாச்சு. இத்தனையும் தாண்டி அந்த கொசுவை காப்பாத்திட்டு தானே இருக்கார் ராமன். நீ என்ன வேணா பண்ணு. நம்ம ஒரு கொசுவை அடிக்கிறதுக்கு எத்தனை பாடுபடும். இப்படியே வச்சுட்டு கையை அசைக்காம இந்த கையை இப்படியே எடுத்துட்டு அப்படி அடிக்கணும். அடிச்சுட்டோமே பார்த்தா அது பறந்து போய் கடைசியில் நம்ம கையை நம்ம அடிச்சுட்டு. இத்தினோண்டு ஒரு கொசு, அது இத்தினோண்டு ஒரு ரெக்கை, அது வேற நம்ம தூங்கின பிறகு காது வந்து கொயின்னு ஒரு சுப்பிரபாதம் வேற பாடுறது. இத்தினோண்டு ஒரு கொசுவை சுவாமி காப்பாற்றுறான்னு நம்மளை காப்பாற்ற மாட்டார். உலகத்தில் எத்தனை விஷயங்கள், எத்தனை திருநாய் இருக்கு. எத்தனை பேர் கல் எடுத்து அடிக்கணும். எத்தனை பேர் திருநாய்க்கு உடம்புலாம் சொறி வந்துடுது. எத்தனை பேர் நல்லா நாய் வளர்ப்பா, சொறி வந்துட்டு ரோட்டில் கொண்டு விட்டுருவோம் சமத்தா. அது நம்ம ஊரில் நல்ல கலாச்சாரம். தான் பட்ட பாடு உலகமே படணும், யாம் பெற்ற துன்பம் அப்படின்னு கூட்டம். அந்த சொறி நாய்க்கு யாரோ சாதம் போட்டுட்டு தானே இருக்கா. எத்தனையோ திருநாய்கள்லாம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறது. அப்படி உடம்பு சோனியா இருக்கும். அதுக்கும் யாரோ இறக்கப்பட்டு சாப்பாடு 4 வாய் போடுறோமா இல்லையா? இப்போ இத்தனையும் காப்பாற்றுற சுவாமி நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? அவர் கருணா சாகரன். அவர் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தா போதும். புரியும். நம்பினா தான் காப்பாற்றுவார் நான் சொல்லலை, நம்பினால் புரியும். நம்ம மரமண்டைக்கு அப்பதான் உரைக்கும். ஆச்சரியமா அவள் சொல்லிட்டா. 2-3 நாள் ஆச்சு. கோபண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அவர் சொல்லிட்டு இருந்தார், எங்க அப்பா ராஜா கிட்ட மந்திரியா இருந்தார், நான் மட்டும் அப்பயே பெரிய பயலா இருந்தேன்னா அந்த பதவி எனக்கு கொடுத்துருப்பா.
ஆனால் நான் சின்ன பையனாக இருந்ததுனால எங்கள் மாமாவை எங்கள் அப்பா அந்த பதவியில் உட்கார வச்சுட்டார் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் மனைவி சொன்னார், ஓ மாமா இருக்காரு, ராஜாவுடைய மந்திரி தானே, அவரிடத்துல போய் கேட்டால் ஒத்தாசை பண்ண மாட்டாரான்னு டக்குன்னு பேச்சுவாக்கில். அது வரைக்கும் மாமா இருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனால் பெருசாக தோணலை. இப்போ கரெக்டாக பகவான் சொல்லி கொடுத்துட்டான். பகவான் வழி காட்டுறான், வழி காட்டுறான். நம்ம பாட்டுக்கு நாமத்தை ஜபிச்சிருந்தோம் அப்படின்னா தானாகவே சுவாமி வழி காட்டுவா. வழி காட்டுறதுக்காகத்தான் சுவாமி, வழி அடைக்கிறதுக்கு சுவாமி கிடையாது. உடனே கோபண்ணா பார்த்தார், சரின்னு சொல்லி தன்னுடைய கிராமத்திலேருந்து கிளம்பி நேர ஹைதராபாத், எல்லாம் சரித்திரத்தோட பக்தர்களோட இணைஞ்ச ஒரு பிரதேசம் தான். ஹைதராபாத் போனார். மாமா வீட்டுக்கு போனால் ரொம்ப வருஷம் ஆயாச்சு, பந்தமெல்லாம் விட்டு போயாச்சு. ஆனாலும் தாய்மாமன் வீடு மந்திரி வீடுன்னு கேட்டு அழகாக வந்தாச்சு. இவர் போன சமயத்தில் மாமா இல்லை ஒரு அரண்மனைக்கு போயிருந்தார். மாமி யாரோ எவனோ சொல்லி துரத்திட்டார், போ 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 நீ யாரோ என்னமோன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டார். ஒரு வாசல்லே உட்காந்துருந்தார். கொஞ்சம் நேரத்தில் மாமா வந்தார். மாமாவுக்கு வந்தவொடனே தெரிஞ்சு விடுது தன் மருமான் தான், தன்னுடைய சகோதரி பிள்ளைன்னு அடையாளம் எல்லாம் தெரிஞ்சு, வாடா வாடா எத்தனை வருஷம் ஆயாச்சு வா அப்படின்னோடனே இவர் சந்தோஷமாக உள்ளே வந்து அறிமுகப்படுத்த. உடனே மாமி தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு தெரியலை, ஆனால் ரொம்ப வருஷம் ஆயாச்சு. ஒரு பேரை சொல்லிட்டு மாமாலாம் சொல்லிட்டு வரதுக்கு ஆளே கிடையாது, இப்போ வந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டான். ராமநாமம் ஜபிக்கிறதுனால எல்லாம் மாறும். முதல்ல வீட்டை விட்டு வெளில போகணும்னு துரத்தினவளே இப்போ வாவான்னு கூப்பிடுறான். என்னவா பண்ணுற ஏது பண்ணுறேன்னா ஒரு சொத்தெல்லாம் அதை வச்சு ஓட்டின்னு இருந்தோம், வாழ்க்கை நன்னா போயிட்டு. இப்போ ராமநவமி உற்சவம் வர்றது, அதுக்கு பணத்தட்டுப்பாடாக இருக்குது, நீங்கள் தான் ராஜாவிடத்தில் மந்திரியாக இருக்கீங்களே, அதனால் ஏதானும் சகாயம். ஏன்னா கிராமத்தில் விட நகரத்தில் இருக்கிறவாள் கொஞ்சம் பணம் ஜாஸ்தி, அதனால் சகாயம் பண்ணால் நடக்குமே அப்படின்னு கேட்க வந்தேன். அவர் சொன்னால் ரொம்ப சந்தோஷம்பா, நானே மனசுக்குள்ள ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், உங்கள் அப்பா போட்ட பிச்சை இன்னைக்கு நான் மந்திரியாக இருக்கேன், சரியா இந்த பதவியில் நீ உட்காரணும். அது என்னமோ பகவானுடைய கிருப்பை, அவர் என்ன உட்கார வச்சுட்டார். உனக்கு ஏதானும் பண்ணணும் நினச்சிருந்தேன், ராமன் அவருக்கு தகுந்தா போல எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டான்னு சொல்லி ஆச்சரியமா இவர் சொன்னார், பணம் நான் தரேன், நீ என்ன பண்ணுற, ராமநவமி உற்சவத்தை கோலாகலமாக கொண்டாடிட்டு திரும்ப வந்துடும், இந்த தானிஷா கிட்ட சொல்லி நானே உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், உனக்கு தொந்தரவே இல்லை, ஏதோ வருமானமும் வரும், நீ குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ராம தியானமும் பண்ணிட்டு ராமநவமி உற்சவமும் கொண்டாடலாம். அவர் சொன்னார், பரம சந்தோஷம். ராமன் வழி விட்டுட்டான். சத்தியமா பகவான் கைவிடவே மாட்டான். நம்ம நம்பிக்கை விட்டு போயிடும், அதனால வழி தெரிய மாட்டேங்க. பூரணமா நம்புறவாளுக்கு வழி தானா கிடைக்கும், திடீர்னு வந்துடும் வழி. சத்தியமா நம்புங்கோ, என் சுவாமி இருக்கார், எனக்கு வழி காட்டுவார், என்னை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை இருந்தா போதும். அழகா அவரும் போனார். ராமநவமி உற்சவம் கோலாகலமா நடந்தது. மாமா வர சொல்லியிருந்தார். மாமா வந்து பார்த்தா சந்தோஷப்பட்டார். திரும்பவும் ஹைதராபாத்துக்கு வந்தார் இந்த கோபண்ணா. உடனே ராஜசபை கழிச்சுட்டு போனார். தானிஷா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். இவரை தெரியறதா, நன்னா தெரியறது, முன்னாடி நம்முடைய பழைய மந்திரி தான், ஜாடை அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா. ஒரு விஷயத்த சொல்லி, ரொம்ப நல்ல பக்தன், ரொம்ப நீதிமான், விஷயங்கள்லாம் நன்னா தெரிஞ்சவன், நல்ல பெரிய குடும்பத்தை எல்லாம் சொல்லிட்டு இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா நன்னா இருக்கும் அப்படின்னு. உடனே ராஜா அந்த தானிஷா, அப்போ நவாப், முஸ்லீம்கள் ராஜ்யம், அவர் சொன்னார், இதெல்லாம் என்கிட்டே கேட்டுக்கணும், ஏதாவது நம்ம அரண்மனையில் ஏதாவது வேலை நல்ல வேலை காலியாக இருக்கு, அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையில் இருக்க வைக்க வேண்டியது தானே அப்படின்ட்டார். உடனே பார்த்தார், தாசில்தார் உத்தியோகம் ஒன்று காலியாக இருந்தது. தாசில்தார் உத்தியோகம் ரொம்ப பொறுப்பாக இருக்கு, அந்த கிராமத்தெல்லாம் பார்த்துண்டு வருவாயெல்லாம் பார்த்துண்டு அது இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக வசூலித்து ராஜ்யத்துக்கு கொடுத்து அதே மாதிரி அந்த ஊரை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு தாசில்தார் ஒரு பெரிய போஸ்ட். இந்த காலத்து ஜில்லா கலெக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த காலத்து கலெக்டர் மாதிரி அந்த காலத்து தாசில்தார். இப்போ தாசில்தார் கொஞ்சம் கீழே இருக்குது, ஆனால் பெரிய விலை உண்டு அதுக்கு. இந்த மாதிரி அவர் சொல்லிட்டார். உடனே சரி இன்னுட்டார் ராஜாவும். இவர்கிட்டையும் சொன்னார்ப்பா, நீ உன் மனைவி குழந்தைகள்லாம் கூட்டுட்டு வந்துடும், அழகா பத்ராச்சலம் தாலுக்காவுக்கு நீ தாசில்தார்னுட்டார். ராமன் நாமம் எங்கே கொண்டு வந்து சேர்க்கறது பாரு. ஒரு காலம் இதுக்கு பணமே குறையலை, வாழ்க்கையில் கஷ்டமே வரல வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்லேயே இருந்திருப்பார், அப்போ பிறந்த ஊர்லேயே இருந்திருப்பார், நல்ல கொண்டப்பள்ளின்னு ஒரு இடம் அது. ஆனால் அது கஷ்டம் வந்தது. மாமா வந்து பார்த்தா இது எவ்வளவு தூரம் அவருக்கு அந்த பணத்தட்டுப்பாடு. பத்ராச்சலம் ராமனுடைய தாலுக்காவுக்கு இவரை தாசில்தார பகவான் தன் பக்கத்தில் இழுக்கிறான். கஷ்டம் பிரச்சனை எல்லாம் சுவாமி தன் பக்கம் இழுக்கிறது. ஒரு குழந்தை கீழே வந்துருது, அப்போ தான் அம்மான்னு ஓடி வந்து அம்மா மடியில் உட்காந்துருக்கு. அது வரைக்கும் அம்மா வாடா வாடான்னு கூப்பிட்டா வராது. கீழே விழுந்தது வலிக்கிறது, அம்மா குழந்தைக்கு வலிக்கிறது, தடவி தாங்கும், கீழே விழுந்துட்டேன்னு அம்மா மடியில் உட்காருது. அப்போ ஒரு கஷ்டம், ஒரு வலி, ஒரு பிரச்சனை அம்மா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி நம்மையும் சுவாமியின் இடத்துல கொண்டு போய் சேர்க்க. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க.
வீண் போகவே போகாது. ராமச்சந்திரமூர்த்திக்கு வனவாசம்னு ஒரு கஷ்டம் வந்தது. அதனால தானே காட்டில் இருந்த ரிஷிகள், ஆஞ்சநேயர், குகன், சபரி இவாள்லாம் சுவாமியை பார்த்தான். இல்லாட்டி சுவாமி இவாள்லாம் பார்த்துக்க மாட்டா. இவாள்லாம் நகரத்துக்கு வந்து சுவாமியை பார்க்குறவா இல்லை. இவாளை தேடிண்டு சுவாமி வந்தாரு. சீதா பிராட்டியோட லக்ஷ்மணனோட வந்தாரு. சீதா பிராட்டி ராமனை பிரிஞ்சா. அதனால என்ன ஆச்சுன்னா ஆஞ்சநேயர் இங்கேருந்து லங்கைக்கு தாவ வேண்டியதா இருந்தது. ராமனுடைய மோதிரத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்க எவ்வளவு விஷயங்கள் நடந்ததுன்னா எல்லாம் நன்மைக்கு நடப்பது. நன்மைக்கு தீர்மானமா நம்புங்க. இது வரைக்கும் வந்த நஷ்டங்களோ கஷ்டங்களோ அவமரியாதைகளோ பிரச்சனைகளோ இன்னும் நம்மளை மேல வசத்தி கொண்டு போகுமே ஒழிய சத்தியமா நம்ம வாழ்க்கையில கீழே தள்ளாது. இது உடனே புரியாது. காலம் பதில் சொல்லும். இதுவும் கடந்து போகும். எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். காலம் எவ்வளவோ துன்பங்களை நம்ம மனசுலேருந்து இறக்கி வச்சிருக்கு. எத்தனையோ துன்பங்கள். சின்ன வயசுல ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சதுக்கெல்லாம் 3 நாள் எழுதிருக்கும். இப்போ அதை நினைச்சா சிரிக்கிறோம். நம்ம சொல்றோம், ஐயோ அன்னைக்கு ஒரே கலாட்டா, நான் ஹோம்ஒர்க் எழுதாம போய் டீச்சர் அடி பின்னிட்டா தெரியுமா, சிரிச்சுட்டே சொல்றோம். வலிக்கிறதா? அந்த அடி வாங்கின கை வலிக்கிறதா? அந்த மனசு வலிக்கிறதா? இல்லையே சொல்லுவோம். ஆனா அந்த காலம் நன்னாத்தான் இருந்தோம். அப்ப டீச்சரை கண்டாலே அப்படியே யமதர்மராஜா மாதிரி தான் தோணும். பயங்கரமா அப்படியே பொத்திண்டு வரும் கோபம். அப்பா அம்மா சொன்னா கோபமா வரும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? காலம் உலகத்தை ரொம்ப பலமுடையது எதுன்னா காலம். அதனாலதான் பெரியவா சொல்லலாம், என்ன வந்தாலும் பொறுமையா இருக்கு. காலம் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. எல்லாத்தையும் மாத்தி, நம்ம உடம்ப மாத்துறதே, புத்தியை மாத்துறதே, மனசை மாத்துறதே, எத்தனை மாற்றங்கள். கண்டா ஆகவே ஆகாதவாள்லாம் கடைசியில தோல்ல கை போட்டு எனக்கு இதெல்லாமே இருக்கவே முடியாதுன்றா. தோல் மேல தோல் கை போட்டு இருந்தவாள்லாம் உனக்கு முகத்தை முழிக்கிறேனா பாரு விலகியும் போற. ரெண்டும் நடக்கிறது. காலம் விசித்திரமானது. வட துருவத்தையும் தென் துருவத்தையும் சேர்க்கும், ஒன்னா இருக்கிறவாளையும் பிரிக்கும். அவ்வளவுதான். இதான் காலம். இதுதான் காலம். ராமச்சந்திரமூர்த்தி ராமாயணத்தை சொல்றார். இந்த காட்டுற மரங்கள் எல்லாம் வெட்டுவா. வெட்டிட்டு என்ன பண்ணுவா, அதை ஊருக்கு எடுத்துன்னு போறதுக்கு வண்டியெல்லாம் எடுத்துன்னு போக மாட்டான். இந்த மரத்தை வெட்டி அந்த ஆற்றுல நதியில போட்டுருவா. இந்த நதியில போடுற கட்டை அப்படியே மிதந்து வரும். நகரத்து பக்கம் வரும்போது டக்கு டக்குன்னு எடுத்துட்டுருவா. ஈஸியாக டிரான்ஸ்போர்ட். கஷ்டப்பட்டு வண்டி எல்லாம் வச்சு செலவெல்லாம் பண்ண மாட்டோம். புத்திசாலிகள் நம்ம பெரியவா. நம்ம தான் முட்டாள்கள். பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி தொலைச்சிருக்கோம். நல்லா முட்டாளாக்கியாச்சு. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சல்யூட் அடிக்கிறா பாருங்க. கால் அப்படி கீழே உதச்சி ஒரு சல்யூட் அடிப்பான். ஏன் தெரியுமா? காலை கீழே உதைக்கிறா. கீழே உதைக்க 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 யோசிக்கிற சக்தி குறையும். அப்ப மேல இருக்கிற ஹையர் அபிஷியல் சொல்றது அப்படியே கேட்பான். அதுக்குத்தான். இல்லாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி சல்யூட் பண்ணா போத, காலை கீழே உதச்சி ஒரு சல்யூட்டான்னா அந்த மூளையுடைய யோசிக்கிற பகுதியை மழுங்கடிக்கிறதுக்கான ஸ்பெஷல் டெக்னிக். வேற ஒன்றும் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் பண்ணது எல்லாம் அக்கிரம சிக்காமணிகள்னா ஒவ்வொன்றையும் எடுத்து சொன்னா பயந்துருவேன். அநியாயம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறைய வயசான வாழ்க்கைலாம் பிரிட்டிஷ்காரன் மேலே ஒரு அபிமானம் வந்து அவன் நன்னாத்தான் நாட்டை வச்சிருந்தான். அவனை மாதிரி இந்த நாட்டை சீரழிச்சு உலகத்தில் எவனு இன்னி வரைக்கும் ஏதான ஒரு நாடு உருப்படாமல் போயிருக்குன்னா காரணம் ஒரே ஒருத்தர் பிரிட்டிஷ்காரன் மட்டும்தான். நம்ம தேசம்லாம் அப்படி இருந்த திவ்ய தேசங்கள். நிஜமாவே திவ்ய தேசம் நம்முடைய தேசம். ஆச்சரியம். இந்த கட்டையெல்லாம் வெட்டி போட்டுருவாள் நதியில. அப்ப என்ன ஆகும்னா அந்த கட்டையில் வெட்டி வெட்டி போட்டுருக்கால சமயத்துல பார்த்தா சம்பந்தமே இல்லாத 10 கட்டைகள் ஒன்னா ஒட்டிட்டு இப்படி போகும். திடீர்னு பார்த்தா இந்த 5 கட்டைகள் பிரிஞ்சு போயிடும், வேற ஒரு 3 கட்டைகள் சேரும். திரும்பி பார்த்தா இந்த 8 கட்டைகளும் பிரிஞ்சு வேற சம்பந்தம் இல்லாத ஒரு 7 கட்டைகள் சேரும். அந்த மாதிரி இந்த காலம் திடீர்னு கூட்டி வைக்கிறது, திடீர்னு பிரிச்சு வைக்கிறது. உங்களுக்கு இதை சொன்னா கூட புரியாது. ட்ரெயினில் எல்லாரும் ஏறுறோம், ஒவ்வொருத்தரும் இறங்குறா, ஒவ்வொருத்தரும் ஏறுறோம், மாறி மாறி. தாம்பரத்தில் 10 பேர் ஏறுவா, சாண்டோரில் 50 பேர் ஏறுவா, குரோம்பேட்டில் 30 பேர் இறங்குவா, 80 பேர் ஏறுவா. மாம்பழத்தை பாதி காலியாகும், மீதி புதுசாக ஏறுவா. யார் புதுசாக ஏறினா யார் சில பேர் தாம்பரத்தில், சில பேர் பீச்சில் இறங்கிட்டு இருப்பா, சில பேர் சாண்டோரில் ஏறி குரோம்பேட்டில் இறங்குவா. இப்படி ஏறி ஏறி மாறுது. அது போல காலம் எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறது, எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறது. இதுதான் காலம். நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு. இவருடைய அந்த துக்கம், அந்த வருத்தம் அழகா அவர் பத்ராச்சலம் தாலுக்காவுக்கு தாசில்தாரா கொண்டு வந்து வச்சு அழகா தாசில்தார் பொறுப்பேற்றுண்டார். அந்த ஜனங்கள்லாம் யார் வரானோ என்ன வரானோ, தாசில்தார் நல்லவரா கெட்டவரா யோசனை பண்ணிட்டு இருந்தா ராமநாமத்தை ஜெபிக்கக்கூடிய ஒருத்தர் தாசில்தாரா வந்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, ஜோரா ஒருத்தர் வந்துட்டாரே. பதவி பிரமாணம் எடுத்துட்டார். உடனே ஜனங்கள்லாம் அவரை வந்தா. அவர் சொன்னார், நான் உங்களெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காகலாம் வரல. அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரையும் நீங்கள் கொடுத்துருங்கோ. அரசாங்கத்தினால உங்களுக்கு என்னென்ன சகாயம் உண்டோ எல்லாம் பண்ணுவோம். பரஸ்பரம் சகாயம் பண்ணி எல்லாரும் சௌக்கியமாக இருப்போம். பகவான் நாமத்தை ஜெபிப்போம். பகவான் நம்ம கூட இருக்கான், எல்லாரும் நன்னா இருப்போம் அப்படின்னா ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சது.
அழகாக சொன்னால் டெய்லி எங்கள் வீட்டில் ராம பூஜை உண்டு, எல்லாரும் வந்து கலந்துக்கலாம்னுட்டா டெய்லி ராம பூஜை அழகாக நடந்துருக்கு, நிர்வாகம் பண்ணுறார். அப்போ ஒரு நாள் அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் சொன்னான், தாசில்தார் நீங்கள் வந்து நம்ம ராமனுடைய கோவிலை பார்க்கணும், இந்த பத்ராச்சலம் மலை மேலே ஒரு ராமன் இருக்கா, எதுவுமே கேள்விப்பட்டிருக்கார், நீங்கள் வந்து பார்க்கணும், அந்த ராமனுடைய அழகை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் அவ்வளோ அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னுட்டார். அழகாக கோதாவரியில் தீர்த்தம் ஆடினார், நேராக பத்ராச்சலம் மலை ஏறினார். பத்ராச்சலம் மலை ஏறும் பொழுதே அந்த இடத்துல ராமனுடைய சாநித்தியத்தை இவரால் உணர முடிஞ்சது. நிறைய நாமஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த தெய்வ சாநித்தியம் நன்னா தெரியும், நன்னாவே தெரியும். ஆண்டாள ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தட்டுப்பாய் போட்டு மூடி எடுத்துட்டு போகிறான். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டினவள் கிடையாது அது வரைக்கும். ஆனால் எல்லா நிறைய திவ்யதேச பெருமாளை பற்றி பாசுரம் பாடியிருக்கான். ஸ்ரீரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே ஆண்டாள் மீனி சிலிர்க்கிறது. பெரியாழ்வார் கேட்குற நடிகாச்சு பொண்ணேன்னா, அப்பா ஸ்ரீரங்கம் வந்துட்டோமா அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ரங்கனுடைய வாடை வீசுறது, குணுங்குணாரி குச்சேற்றை, ரங்கனுடைய வாசனை தெரியறது, ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த சாநித்தியம் தெரியறதுப்பா அப்படின்ட்டான். மெட்ராஸ்குள்ளே வந்தால் சூடு தெரியறது பாரு, கொடைக்கானல் போனால் ஒரு சில்னஸ் வருது பாரு, அந்த மாதிரி தானாகவே சாநித்தியம் தெரியும், அந்த பகவானுடைய பலம் நன்னா தெரியும். திருப்பதி போனால் மொட்டை தெரியுமே அந்த மாதிரி தானாக தெரியறது அப்படின்னு விட்டான். அந்த மாதிரி அழகா ராம 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 ராமன் ராமநாமத்தை ஜெபிச்சுட்டே போனார். அழகான ராமன் சீதையை மடியில் உட்கார வச்சுண்டு 4 திருக்கைகளோட சங்கத்தையும் சக்கரத்தையும் கைகளில் மாற்றி வச்சுண்டு வில்லு அம்பெல்லாம் வச்சுண்டு ஜோரா அமர்ந்த திருக்கோலத்தில் ராமச்சந்திர மூர்த்தி. பக்கத்துலேயே அழகா லக்ஷ்மணன் பார்த்துட்டார், பிரமிச்சு போயிட்டார், என்ன அழகச்சோ ராமா ராமா ராமா. இப்போ சந்தோஷத்தில் அவருக்கு கீர்த்தனை வர ஆரம்பிச்சுடுது. அது வரைக்கும் பெருசாக கீர்த்தனை பாடினவர் இல்லை. இந்த ராமனை பார்த்த உடனேயே நிறைய பாட்டு வர ஆரம்பிச்சுடும், கீர்த்தனை பாட ஆரம்பிச்சுட்டார். அழகாக நன்னா பகவானை சேவிச்சார். அப்படி கோவிலை சுற்றி பார்த்தா ரொம்ப சிதிலம் அடைஞ்சு கோவில் ஒரு சரியான நிலைமையில இல்லை, ரொம்ப கஷ்டம். அது நமக்கு அக்கறை வேணும். நிறைய நம்முடைய கோவில்கள்லாம் சிதிலம் அடைஞ்சு போயிருக்குன்னா ஒரே காரணம், நமக்கு அக்கறை இல்லை. நம்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா அப்படி கொடுத்தாலே நம்ம கோவில்கள்லாம் நல்லா புனருத்தாரணம் பண்ண முடியும். எங்கேயாவது கோவில் கைங்கரியம்னா உங்களால் எவ்வளவு முடியுமோ கொடுங்க, தப்பே கிடையாது. இதில் கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. மற்ற அனாவசிய செலவெல்லாம் குறைச்சிண்டு அந்த பணத்தை ஏதான ஒரு திவ்ய தேசத்துக்கு, ஒரு விளக்கு ஏற்றுறது கூட வழி இல்லாமல் எத்தனையோ திவ்ய தேசம். நவதிருப்பதிலாம் அப்படி இருந்தது தான். ஏதோ டிவிஎஸ் காரா புண்ணியம் கட்டின்றா இன்றைக்கி நன்னா இருக்குது நவதிருப்பதிகள்லாம். எத்தனையோ திவ்ய தேசங்களே இன்றைக்கி புனருத்தாரணம் ஆகிட்டு இருக்கு. சொல்கிறேன், நம்மளால் முடிஞ்சது ஒரு கோவில் ஒரு விசேஷம் அப்படின்னா இதெல்லாம் கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், ஒரு தீர்மானம் குறைஞ்சபட்சமாவது கொடுங்க, கையில் வச்சுக்கோங்க, கொடுங்க. ஒரு சுவாமிக்கு கொடுக்கறதுனால குறைய போகல. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது கோடி மடங்காக திரும்பி நம்மக்கிட்ட தான் சுவாமி கொடுக்க போகிறார். சத்தியமாக வீட்டில் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து புருஷன் கொடுக்குற, மனைவி தானே சமைச்சு தானேவா சாப்பிட போகிறான், திரும்பி இவருக்கு தானே போட போகிறா. அது போல தான் பகவானுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் திரும்ப நமக்குத்தான் கிடைக்க போக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பார்த்தார், மனசே கேட்கல, இந்த ராமனுடைய கோவில் இப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப துக்கம். அப்போ ஜனங்களிடத்துலலாம் சொன்னார், இந்த கோவில் இப்படி இருக்கே சரி பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஜனங்கள் சொன்னார், எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் அதை எடுத்து செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அது ரொம்ப முக்கியம். பொதுக்காரியம் செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஒத்தாசை பண்ணுறதுக்கு 4 பேர் வரமாட்டான், உபதிரவம் கொடுக்கறதுக்கு 400 பேர் வருவான், கேள்வி கேட்கறதுக்கு 4000 பேர் வருவான், பிரச்சனை பண்ணுறதுக்கு 40,000 பேர் வருவான், சகாயத்துக்கு 5 பேர் வந்தான்னா பெரிய விஷயம். நான் சத்தியத்தை சொல்கிறேன், எல்லா இடங்கள்லையும் நாங்கள் பார்க்குறோம், பல ஊர்களில் பார்த்துட்டு. அதனால் எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லை சுவாமி அப்படின்னு நம்ம எடுத்து பண்ணலாமே, நம்ம ராமன் கோவில் தானே. அவாவா முடிஞ்ச தனத்தை எல்லாம் கொடுங்கோ, எப்பெல்லாம் முடியுமோ கொடுங்கோ. உங்கள் தெரிஞ்சவாகிட்டலாம் கேளுங்கோ, உங்கள் சொந்தக்காரர்கிட்டலாம் கேளுங்க, எல்லாரும் தனம் கொடுங்கோ. அதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், கோவில் வேலையை ஆரம்பிப்போம்னு சொன்னோன்னா அவாவா நிறைய தனம் கொடுத்தா. சிறுக 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 சிறுதுளி பெருவெள்ள மாதிரி நன்னா தனம் சேர்ந்தது. அழகா கோவில் வேலையை ஆரம்பிச்சாச்சு. நன்னா புனருத்தாரணம், ஜீர்ணோத்தாரணம் அப்படின்ற இந்த ஜீர்ணோத்தாரணம் கோவில் மதில் சுவரெல்லாம் நன்னா கட்டுறா. திருமங்கை மன்னன் ஸ்ரீரங்கத்துக்கு கட்டினா போல, குலசேகர ஆழ்வார் விதவிதமாக கைங்கரியம் பண்ணா போல இந்த கோபண்ணா, இவர் எப்பொழுது ராமா ராமான்னு சொல்றதுனால ராமதாசன் பேர் எடுத்து கோபண்ணா பேர் மாறி போயிடுது. பத்ராச்சலம் தாசில்தாரனால பத்ராச்சலம் ராமதாசர்னு பேர் வந்தது. ஆனால் அவருடைய இயற்பெயர் கோபண்ணா. பத்ராச்சலம் ராமதாசர் 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 இதுதான் நம்ம கிடையாது.
அவர் ராமதாசர், இவர் கிருஷ்ணதாசர், இவர் நாராயணதாசர், இவர் ஹரிதாசர் அப்படின்ற அந்த திருநாமம் தான் நமக்கு வசதி. அழகா கோவில் வேலை ஆரம்பிச்சாச்சு. படியெல்லாம் சரி பண்ணுறார். பார்த்து 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 பாலாலயம் பண்ணி இந்த சுவாமி எல்லாம் எடுத்து வச்சு கர்ப்பகிரகத்தெல்லாம் சரி பண்ணி அந்த கல் இதெல்லாம் எடுத்துவிட்டு எல்லாம் சாதாரண கல்லை வச்சு தான் கட்டியிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் நல்ல கருங்கல்லாம் கொண்டு வந்து செதுக்கி ஜோரா ஃபர்ஸ்ட் கிளாஸாக கர்ப்பகிரகம் கட்டி மேலே கோபுரம் எல்லாம் கட்டி மண்டபங்கள்லாம் கட்டி நல்லா பார்த்து பார்த்து ஆகம முறைப்படி இந்த கோவில்கள்லாம் எப்படி கட்டணும்னு நியமங்கள் உண்டு. இஷ்டத்துக்கெல்லாம் கட்டிட முடியாது, சாஸ்திரம் உண்டு. சிவன் கோவில்னா அப்படி கட்டணும், விஷ்ணு கோவில்னா அப்படி கட்டணும், முருகன் கோவில்னா அப்படி கட்டணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும், எல்லாம் நிறைய உண்டு. பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமம் அப்படிலாம் பெருமாள் கோவிலுக்கு நியமங்கள் உண்டு. அந்த முறைப்படி தான் கட்டணும். அந்த கிருபகம் இந்த சைஸ் இருக்கணும், இத்தனை ஹைட் இருக்கணும், அந்த மூர்த்தி இப்படியான மூர்த்தி ஏற்கனவே இருக்கு. கோவிலை புனருத்தாரணம் பண்ணுறார். நிறைய சிற்ப கலைஞர்கள்லாம் வந்திருக்கா, அழகாக ஜோராக வேலை செய்கிறா. அந்த காலத்தான் பெருசாக கூலின்னு இருக்காது. அவள் குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டுருவா, அவள் பாட்டுக்கு அங்கே இருப்பாள், ஜாலியாக சிற்பம் செதுக்கிண்டே இருப்பாள். உலகத்தை நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் இந்த மாதிரி உயிரோட்டமுடைய சிற்பங்கள் தேடினாலும் கிடைக்காது. சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் சிற்பங்கள் பண்ணுறதுக்கு இனி ஆட்கள் கிடையாது. திருநெல்வேலி ஜில்லாவில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் உண்டு. அங்கே போய் சிற்பங்கள் பார்க்கணும். காலில் அப்படி நரம்பு ஓடும். கண் தெரியாதவன் கூட தடவி பார்த்து இது யாருன்னு சொல்லிடுது. திருக்குறுங்குடி போனோம் அப்படின்னா அங்கே ஒரு யாழி உண்டு. யாழின்னா சிங்கமுகம், யானை மாதிரி துதிக்க இருக்கும். யானையை விட 10 மடங்கு ஒசரமாக இருக்கும். அந்த திருக்குறுங்குடியில் மண்டபத்தில் பார்த்தோம்னா ஒரு யாழியுடைய வாய்க்குள்ள ஒரு கருங்கல் பால் சுத்தின்னு இருக்கும். அது தனியாக உள்ள வைக்கல, சிற்பம் செதுக்கி 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 கருங்கல் பால் வச்சிருக்கா. நிறைய உண்டு, நிறைய உண்டு. ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு திவ்யதேசம் நவதிருப்பதில், அதில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் சூரிய ஒளி பெருமாளுடைய திருவடியில் அப்படி பட்டுட்டு அப்படி போகும். கரெக்டாக அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த கேப் வச்சு நிறைய நம்ம சொல்லாத கட்டடக்கலைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. கருங்கல் ஜாலியெல்லாம் உண்டு. எவ்வளோ தூரம் ஏன் போனோம், வரதராஜன் கோவில் போங்க, காஞ்சிபுரம் பார்த்தோம்னா உள்ள நுழையும் பொழுது அந்த மண்டபத்தை பார்த்தா கல் சங்கிலி, இப்போல்லாம் இரும்பு சங்கிலி பார்க்கல, அந்த மாதிரி கல் சங்கிலி தொங்கிண்டு கிடக்கும். விளையாட்டு கிடையாது, எல்லாம் சத்தியம். அத்தனை நுணுக்கம், அவ்வளவு நேர்த்தி. தஞ்சை பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில் அந்த மேலே கோபுரம் மேலே வச்சுருக்கா பாருங்க, அந்த பெரிய கல். அதை எப்படி எடுத்துன்னு போனான்னா அந்த ஹைட்டுக்கு தூக்கணுமே. அதுக்கு என்ன பண்ணாலும் நெல்லை குமிச்சு, நெல்லை படிப்படியாக அந்த மணல் குமிக்கிற மாதிரி குமிச்சு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு தூக்கிட்டு போய் அங்கேயிருந்து உருட்டிட்டு போய் நெல்லை குமிச்சு அதை மணல் மாதிரி வச்சு ஏற்றினான்னா சோழ நாடு சோறுடை. அப்போ எப்படி நெல் வளம் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெல்லை குமிச்சு 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 இந்த கல்லை தூக்கிட்டு போனா அப்படின்னா அப்போ எவ்வளவு நெல் தேவைப்பட்டிருக்கும், அப்போ எவ்வளவு சம்பிருத்தியாக அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருந்த தேசம் பார்த்துக்கோங்க. ஒன்றும் குறைவே இல்லாத ஒரு ஊர் நம்ம ஊர். இன்னைக்கு தான் எல்லாம் கெட்டு போயிடுது. மாறும், சத்தியமாக மாறியே தீரும். அந்த மாதிரி அவ்வளவு அழகாக சிற்ப வேலைப்பாடுகள். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் பார்க்கணும். 365 கால் தூண். அந்த 365 தூண்லேயும் ஒரு பாவை விளக்கு, கையில் விளக்கு வச்சு நிற்பா ஒரு பாவை. அந்த விசேஷம் போது 365 விளக்கு எதுவா பார்க்கறதுக்கு அழகாது. ஸ்ரீரங்கம் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு 165 ஏக்கர். எந்த கோவில் எங்கே இருக்கல, பாதாள கிருஷ்ணன்லேருந்து எத்தனை சன்னதி இருக்குன்னு அங்கே இருக்க வாழ் மட்டும் தான் தெரியும். 1000 சன்னு கொட்டி கிடக்கு. எத்தனை கோவில்கள் சொல்லிட்டு போகலாம். திருவள்ளரை திவ்ய தேசம், சிதம்பரம் நடராஜர் கோவில், எத்தனை கோவில் வேணா இருக்கு எடுத்துக்கோங்களேன். எல்லாம் அப்படி ஜோராக இருக்கும். திருச்செந்தூர் இந்த கடற்கரையில் ஒரு கோவில் இன்னி வரைக்கும் இத்தனை தூண்கள் தாங்கின்னு இருக்குன்னா அவளுக்கு கடல் அரிப்புனா என்னன்னு தெரியும், உப்பு காத்துனா என்னன்னு தெரியும், எந்த கல் வச்சா நிற்கும்னு தெரியும், இவ்வளவும் தெரியும். பழனி முருகனுக்கு என்ன குறைவு, எல்லாம் ஜோர். நம்ம பெரியவா தான் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு அது மாதிரி சல்யூட் தான் போடணும் அவளுக்கு. இதுக்கு மேலெல்லாம் இனிமேல் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம அதை காப்பாற்றிட்டோம்னா பெரிய விஷயம். இந்த பத்ராச்சலம் ராமர் கோவிலை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து கட்டுறா. உங்கள் பாஷையில் சொன்னால் நம்ம வீடு கட்டுற மாதிரி பார்த்து பார்த்து கட்டுவோம் இல்லையா. இங்கே எப்படி வேணும், இந்த மாதிரி ஜன்னல் வேணும், இந்த மாதிரி கதவை வேணும், இங்கே மார்பிள் போடணும், இங்கே கிரானைட்டு போடணும், இங்கே மாடுலர் கிச்சன் போடணும். 1000 கனவுகள். அந்த வீட்டை கடைசியில் சந்தோஷமாக இருக்குமோ இல்லையோ தெரியாது, பகவானுக்கு தான் வெளிச்சம். 1008 ஆசைகள் கற்பனை பண்ணுறோம் பார்த்தலாம். அதுபோல் பகவானுடைய கோவிலை பார்த்து பார்த்து இழைச்சி இழைச்சி கட்டா. அழகாக எல்லாம் கட்டியாச்சு. கட்டின்னு இருக்கா. சுதர்சன சக்கரத்தை ஆழ்வார பிரதிஷ்டை பண்ணணும் எல்லாம் தீர்மானம் பண்ணுறா. அதுக்கு ஒழுங்காக அமைய மாட்டேங்கிறது. அப்போ இவர் பகவானத்தை பிரார்த்திக்கிறார். அவள் பகவான் சொல்லலாம், கவலைப்படாது, கோதாவரி நதியில் நாளைக்கு குளின்னுட்டார். அவர் டெய்லியும் கோதாவரியில் தான் குளிச்சுட்டு இருக்கா. ஒரு கோதாவரியில் ராமானு ஸ்நானம் பண்ணார். காலில் எதுவும் தட்டுப்படுறதே பார்த்தா சுதர்சன சக்கரம் கிடச்சிது.
உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் ஸ்தாபிதம் பண்ணால் கோவில் எல்லாம் நல்லா கட்டியாச்சு. இதெல்லாம் ஆயின்றிருக்கு. இன்னும் கும்பாபிஷேகம் இதெல்லாம் தான் பாக்கி. இந்த கும்பாபிஷேகம், அன்னதானம், வேத விற்பனர்கள் அவ சம்பாவனை, இந்த மாதிரி சில பேர் சம்பாவனைகள் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 6 லட்சம் பணம் குறைவாக இருக்குது. அது மட்டும் குறைவாக இருக்குது. மற்றபடி ஜனங்கள் அவளால் முடிஞ்சதெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த பணம் எல்லாம் செலவு பண்ணியாச்சு. 6 லட்சம் குறைவாக இருக்குது. உடனே பத்ராசல ராமதாசர் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி 6 லட்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஜனங்கள்லாம் சொன்னால் இப்போ இப்படி அடுத்த அறுவடை வரும், இப்போ நல்லா போகம் வரும், அந்த சமயத்தில் நாங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரி கொடுக்குறோம். இப்போ உங்ககிட்ட ஏதான ராஜாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருந்தால், அந்த டாக்ஸ் பணம் இருந்தால் அதை கோவில் காரியத்துக்கு உபயோகப்படுத்திடுங்கோ, அதை அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னா. அவரும் சரி, பகவத் விஷயம் நல்லபடியாக நடந்தால் போதும்னு சொல்லி ராஜாங்கத்துக்கு கொண்டு போய் பணம் கொடுக்கணும். இவரது கோவில் கட்டுற வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால ஹைதராபாத் போய் பணம் கொடுக்க முடியலை. சரி எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்தார். சரியாக 6 லட்சம். ராஜா கிட்ட கொடுக்க வேண்டிய பணம் கையில் 6 லட்சம் இருக்குது. இவர் பார்த்தார் கோவில் காரியம் சொல்லி எடுத்து கடகட நன்னா ஜோராக செலவு பண்ணிட்டார். ஃபஸ்ட் கிளாஸாக. அது நம்ம ஊர் நடி நடந்துட்டு தானே இருக்குது. ஆனால் இது கோவில் காரியம் செலவு பண்ணார். நம்ம அரசியல்வாதிகள் அவாவாளுக்கு செலவு பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் கோவில் காரியம் பொது காரியம், ராஜாவே பண்ண வேண்டிய காரியம், ராஜாங்கம் பண்ண வேண்டிய காரியம். நீங்கள் நிறைய கோவில்களில் எங்கேயாவது உண்டியல் இருக்குது, பணம் இருக்குன்னா எடுக்கிறது தான் அரசாங்கம் உள்ள வரதே ஒழிய, நலிவடைஞ்ச கோவில்கள் பண்ணுறதுக்கு அரசாங்கம் நிற்கிறது இல்லை. எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ பேச நினச்சிட வேண்டாம். அரசியல் நான் பேசலை, நம்முடைய ஸ்திதியை நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனாலே நடக்கக்கூடிய கஷ்டங்கள், நம்முடைய கோவிலே வரக்கூடிய வருமானங்கள்லாம் மற்ற மதத்தினருக்கு பல விதத்தில் உபயோகமாகிட்டு இருக்கு. நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது தான் கசப்பான சத்தியம். ரொம்ப தெரியும் எங்களுக்கு, அதனால சொல்கிறேன். எத்தனையோ பேர் தெரிஞ்சதுனால எவ்வளோ விஷயம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். அனாவசியமாக பேசுகிறேன்னு நினச்சுடாதீங்கோ. நம்ம கோவில்கள் நன்னா வரணும், நமக்குள்ள ஒற்றுமை வரணுன்றதுனால இத்தனையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அழகாக எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கார். நல்லா ஜோராக கும்பாபிஷேகம் ஆகிறது. இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பிரம்மாண்டமான ஒரு கோவில். ஆச்சரியமா ராமச்சந்திரமூர்த்திக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த விதவை தாய்க்கு வாக்கு கொடுத்தானே, அந்த சத்தியம் நிறைவேறிடுது. அவளை வைகுண்டத்தையும் பாருமா, நான் ஏதோ குடிசைக்குள்ள இருக்கேன்னு நினைச்சிய, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பக்தன் என்னமா கோவில் கட்டியிருக்கான் பாரு, எப்படி கோவில் கட்டியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட ஃபர்ஸ்ட் கிளாஸாக கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கிறது, அன்னதானம் எல்லாம் நடக்கிறது. பகவானுக்கு பார்த்து 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 நவரத்ன மாலை, என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன உற்சவம், அந்த உற்சவத்துக்கு என்னென்ன வாகனம் வேணும், சேஷ வாகனம், அனுமந்த வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம் எல்லாம் பண்ணி நித்திய உற்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், வருஷோத்சவம், என்னென்ன காலங்கள் என்னென்ன உற்சவம், காத்தால எத்தனை மணிக்கு பகவானுக்கு ததியாராதனை, பகவானுக்கு என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நிவேதனம் பண்ணணும், ராத்திரி சயனோத்சவம், அதுக்கு பசுமாடு, அந்த பால், யானை, குதிரை. ஒரு கோவிலுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்திலலாம் இந்த வாத்தியம் வாசிக்கிறதுலாம் ஆள் இல்லாமல் கடைசியில் மிஷினை கொண்டு வந்து மாட்டிட்டோமே. அந்த காலத்திலலாம் கலைஞர்கள் இருப்பா, அவ்வளோ அழகாக வாசிப்பா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிஜமாவே சொல்கிறோம். நல்ல வித்வான்கள்லாம் இன்னைக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயாச்சு. கோவில்களில் கொண்டு கட்டல மிஷினை மாட்டிட்டோம். அது மணியும் அடிக்கிறது, பவுன் சங்கும் ஊதுறது, அது டம் 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 டம்னு கொத்துறது, சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், அவ்வளோதான் அபாடான் இருக்கு. ஆனால் கேரள தேசத்தில் இன்னும் நடைமுறைக்கு வரலை. அது வரைக்கும் சந்தோஷம். இன்றைக்கி பத்மநாபர் கோவில்லாம் போனோம்னா அந்த வாத்தியம்லாம் வாசிச்சுட்டு, அதுவும் இந்த வாத்தியம் வாசிச்சுட்டு பகவானை பார்த்துட்டு பின்னாடி நடக்கிறத பார்க்கணும். பத்மநாபர் கோவில் நிறைய பார்த்துக்கிறதுனால சொல்கிறேன். அது பகவானுக்கு புல்லாங்குழல் மகுடிலாம் வாசிட்டு போவாள். எப்படின்னா அவள் வாசிட்டு போவா, பின்னாடி பகவான் வருவார் இல்லையா. பத்மநாபன் கோவிலில் பகவானை பார்த்துட்டு இவள் வாசிட்டு பின்னாடி நடந்து போவாள். ரொம்ப கஷ்டம். பின்னாடி சாதாரணமாக நடக்கிறது, திரும்பி திரும்பி பார்ப்போம். வாத்தியம் வாசிட்டு கவலைப்படாமல் நடப்பான். ஏண்டானா என் நடைய பத்மநாபர் பார்த்துப்பாரு. உடுப்பிலேயே அந்த மாதிரி உண்டு, நிறைய உண்டு. அதெல்லாம் ஒரு அழகு, நிறைய ரசிக்கிறதுக்கு உண்டு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கலைஞர்கள்லாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப ஜோராக ஒரு கோவில் எப்படி நடக்கணும்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோ, அந்த பணமும் வேணுமே, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதில் சில பேருக்கு இது பொறாம, அது உண்டே. ஒரு கோவில் நன்னா நடக்கிறதா பொறாமப்படுறதுக்குன்னே 50 பேர் இருப்பான். அவெல்லாம் நேர் ராஜாவுக்கு மொட்டை கடிதாசி எழுதி போட்டுட்டான். இந்த மாதிரி தாசில்தார் அரசாங்க பணத்தை எடுத்து கோவில் கட்டி வீண ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு இருக்கா. அது தானிஷாவோ எச்ச கையில் இல்லை, சொப்பனத்தில் கூட காக்கா கட்ட மாட்டான். சொப்பனத்தை சாப்பிட்டு இருக்கான் வச்சுக்கோங்களேன், அது தானிஷா. சொப்பனத்தை சாப்பிட்டு அப்போ ஒரு காக்கா வந்துருந்தான், அப்போ கூட இந்த கையை அப்படி பிடிச்சிட்டு ஷூ 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 அப்படிமா. எச்ச கையில் காக்கால, இந்த கையை சொப்பனத்தில் கூட அவ்வளவு தூரம் பணத்து மேலே ஆசை ஆசை, பண பிசாசு. கேள்விப்பட்டால் ரொம்ப நாளாக உடனே அவருடைய மாமா தான் அங்கே இருக்காரு, அவரை கூப்பிட்டா பத்ராசல தாலுக்குலாம் பண வரணமே வந்தாச்சா அப்படின்னா. அவர் இல்லை ராஜா வரல, இன்றைக்கோ நாளைக்கு எப்படி வரும்,
எல்லாம் அவங்க மருமகன் எடுத்து எல்லாம் கோவில்லாம் கட்டி நல்லா அரைச்சாச்சு. எவ்வளோ பாக்கி இருக்குன்னாரு, 6 லட்சம் வராகன்னு. உடனே ஆள் அனுப்புங்க அப்படின்னா ஆள் போய் பார்த்தான். இவரை வந்தா, இவர் அழகாக பூஜை பண்ணிட்டு இருந்தார். பூஜை பண்ணி முடித்தோடனே ராஜாங்க உத்தரவு 6 லட்சம் பணம் வாங்கிட்டு வர சொன்னார்னு. இவர் வந்தால் அழகாக கூட்டிகிட்டு போய், இதான் கோவில் பாருங்கோ, இதான் மண்டபம் பாருங்க, இதெல்லாம் புது மதில் செவரு, இதுதான் சுவாமிக்கு பண்ண நெக்லஸ், இதுதான் சுவாமிக்கு பண்ண வாகனம் எல்லாம் சொல்லி முடிச்சு சாப்பாடெல்லாம் போட்டார். கோவில் சாப்பாடு எப்படி இருக்கு, நல்லா இருக்குது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சு அவர் சொன்னார், சரி இதெல்லாம் இருக்கட்டும், 6 லட்சம் பணம் இங்கே அப்படின்னு. இவர் சொன்னார், இத்தனை நேரம் காட்டினே இதுக்கெல்லாம் தான் அந்த 6 லட்சம் செலவு பண்ணேன்னு. அவர் சொன்னார், நீங்கள் பண்ணது உத்தமமான காரியம், ராஜாங்கம் பண்ண வேண்டிய காரியம். ஆனால் இது ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல் நீங்களா பண்ணது குற்றம். ஆஸ் பர் ரூல் லா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல வரதுக்கு இல்லை. நீங்கள் பண்ணது நல்லா என் மனசாட்சிக்கு நன்னா தெரியும். ஆனால் நான் ராஜாவுக்கு கட்டுப்பட்டவன். அவர் சொன்னார், ராஜா உங்களிடத்துல பணம் வசூலிக்க சொன்னார், இல்லைன்னா உங்களை கைது பண்ணி கொண்டு வர சொன்னார், அழைச்சிட்டு வர சொல்ல கொண்டு வர சொன்னார், என்னை மன்னிச்சிடுக்கும். இது பார்த்தா ஒரு விதத்தில் பார்த்தா நான் பண்ணுறது தப்பு, அபச்சாரம். ஆனால் ராஜ மனுஷன் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, ராஜா இட்ட வழக்குப்படி நான் நடந்தாகணும், மன்னிக்கணும், உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு அரெஸ்ட் பண்ணிட்டேன். உடனே பத்ராச்சலம் ஜனங்கள்லாம் ஓடி வந்து வழி மறிச்சு விட்டார். அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், இவர் நல்லவர், நல்ல தாசில்தார், அடுத்த வருஷம் நாங்கள் அறுவடை போது எல்லா பணத்தையும் கொடுத்துடுறோம், நாங்கள் தான் சொன்னோம், எல்லாம் சொன்னான். உடனே இவர் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ராஜா கிட்ட பேசிக்கோங்கன்னுட்டான். ஜனங்கள்லாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கலவரம் பிடிக்கிற மாதிரி இருந்து ஒரு ராமதாசர் சொன்னார், என் ராமனுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது, இது ராஜாங்க உத்தரவு, மீறினாலோ இதை தடை பண்ண நினச்சாலும் அது குற்றமாக போயிடும், அதனால் எல்லாம் விலகிடுங்கோ, நிச்சயமாக என் ராமன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்ட்டார் நம்பிக்கை. அவர் மனைவி குழந்தைகள்லாம் அழுதா. அவர் சொன்ன, கவலைப்படாது, டெய்லி ராமனுக்கு பூஜை பண்ணிட்டு எல்லாரும் கோவில் கைங்கிறது நன்னா பார்த்துக்கோங்க, நான் ராஜாவிடத்தில் போய் சொல்கிறேன், நான் சொன்னால் ராஜா ஒத்துப்பார் அப்படின்னு எல்லாம் நம்பிக்கையோடு போகிறார். இவர் வந்து முன்னாடி அவருக்கு சிறிகை பல்லக்கெல்லாம் உண்டு. இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுனால அதெல்லாம் கிடையாது, நடத்தியே அழிச்சுட்டு போகிறார். பத்ராச்சலத்துலேருந்து ஹைதராபாத் கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் நடத்தியே அழிச்சுட்டு போகிற. இவர் ராம தியானம் பண்ணிட்டு போகிற வழியிலெல்லாம் அங்கங்கே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராம தியானம் பண்ணிட்டு ராம பூஜை பண்ணிட்டு இப்படியே போகிறார். மலை மேலே ஏறி ராமனை சேவிச்சுட்டு ராமா போயிட்டு வரேன்னார். அழகாக வந்துட்டார், தைரியமாக போயிட்டு இருக்கார். ராஜசபைக்கு போயாச்சு. ஒரு எல்லா விஷயத்தையும் சொன்னார். ராஜா சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம், ஆனால் 6 லட்சம் வராக நாங்கள் என்ன பண்ணுறது, நீ இப்படி ஆரம்பித்தா உன்னை விட்டுட்டேன்னா அவன் கிளம்புவான், தாசில்தார் அவன் புதுசாக கிளம்புவான், அவன் இதுக்கு செலவு பண்ணேன் அதுக்கு செலவு பண்ணேன், அடுத்த வருஷம் கொடுத்து இப்படியே நடந்துருந்தா நான் எப்படி ராஜாங்கத்தை நடத்துறது? அதனால் நீ பண்ணுறது நல்ல காரியம்னு உனக்கு தோணும், எனக்கு இது அதர்மமாக தோன்றது, அதனால் உன்னை ஜெயிலில் அடைச்சி வைக்கிறேன், நீ பணம் கொடுத்தா உன்னை விட்டு விடுறேன் அப்படின்னு. ஒரு சொன்னால் நிச்சயமாக கிட்ட பணம் கிடையாது. உடனே ராஜா சொல்ல, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருங்கோ, ஒரு சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணுங்கோ, என்ன கிடைக்கிறதோ பார்க்கலாம், இல்லாட்டி எங்கேயோ ஒழிச்சு வச்சிருப்பா. சில பேர் சொல்லிட்டு பணத்தெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று செலவு பண்ண, கோவிலுக்கு பாதி தான் செலவு பண்ணார், மீதி எல்லாம் இவர் ஒழிச்சு சொந்த காசு செலவு பண்ணி எங்கேயோ புதைச்சி வச்சிருக்காருன்ட்டா. ராஜாவுக்கு அது வேறு மனசு உடுத்திகிட்டே இருக்கு, என் பணத்தை இவன் ஒழிச்சு வச்சுட்டானா அப்படின்னு. உடனே சொன்னால் ராஜா சிறையில் அடைச்சிருங்கோன்னு அடைச்சாச்சு. முதல்லலாம் 3 வேளை சாப்பாடு கொடுத்தா டெய்லி கேட்டு வருஷம் சத்தியமாக நான் ஒரு காசு எனக்காக சேர்க்கலை, எல்லாம் ராமனுக்கு தான் செலவு பண்ணேன், நம்பலை. சாப்பாடை 2 வேளையாக குறைச்சா, கவலைப்படலை. சாப்பாடை 1 வேளையாக குறைச்சா, உடம்பு பலகீனமாச்சு, ஆனால் உள்ளமோ உறுதியோ பலகீனமாக. ராஜா பார்த்தான், 1 வேளை சாப்பாட்டில் பாதி உப்பை கலந்து கொடுன்னு, அதுக்கும் ஒரு அசரவே இல்லை. ராமா 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 இப்படிலாம் நம்மளை பண்ணால் ராமன் தெய்வம் இல்லைன்னு மதம் மாறி போயிடுவோம். மதம் மாறி யார் பைசா கொடுக்குறா மதம் மாறலாமா தானே அலைஞ்சிட்டு இருக்கா எல்லாரும். அப்படி இருக்கக்கூடாது, நம்மளுடைய மதம் வசத்தின்னு இருக்கணும். இவர் கவலையே படலை, ராமா என்ன நாக்க ஜெயிக்க வைக்கிறையோ, என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் பக்குவப்படுத்துறியா, என்ன ஆனாலும் ஒன்றை விடமாட்டேன்டா ராமா, அரிசினத்தாய் ஈன்றத்தாய் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். சொல்றார், அம்மா கோபத்தில் அடித்து தள்ளி விட்டா கூட அந்த குழந்தை அம்மா கிட்டே அம்மா 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 அம்மான்னு ஓடுமே, அதுபோல நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டுட்டு வேற எங்கேயும் தடுதுயரம் தடாயு சரணல்லால் சரணின், நீ எவ்வளோ வேணா கஷ்டம் கொடு, திருவடியை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறது. டெய்லி கசை அடி நல்லா சாட்டி எடுத்து அடி ரத்தம் வரது, கவலையே படலை. ராமா ராமா ராமா. இவர் எதுக்கும் அசரவே இல்லை. உடனே பார்த்தா ராஜா, இவரை பாதாள சிறையில் அடைச்சிடுங்க. மற்ற ஜனங்கள் மற்ற கைதிகள்லாம் பார்த்து பயந்து போயிட்டா. இவரை பார்த்து எல்லாரும் ராமா ராமன் சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு ஒரு பாக்கியம், இல்லாட்டி இவர் எங்கே ஜெயிலுக்கு போக போகிறார்.
இந்த மகா பாவிகளுக்கெல்லாம் கொலை பண்ணவன் கொள்ளை அடிச்சவன் அவன் இப்போ ராமா 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 ராமான் கோவில் ஜெயில் ஒரு சத்சங்கம் மாதிரி ஆயிடுது. ராஜா பார்த்தாரு எல்லாரும் ராமா ஜபிக்கிறான் அம்பா போயிடுமேன்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் பாதாள சிறையில் அடைச்சுட்டான். பாதாள சிறைன்னா அது மேலே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதுலேருந்து வெளிச்சம் வரும், சுவாசிக்கிறதுக்கு காற்று வரும், அவ்வளோதான். மற்றபடி எப்பொழுது இருட்டாவே இருக்கும், ஒன்றுமே தெரியாது. இப்படியே இருக்கு. ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு. ஜனங்கள்லாம் ராமா ஜபிக்கிறா, அவர் மனைவி குழந்தைகள்லாம் ஜபிக்கிறா, ஒன்றும் முன்னேற்றமே இல்லை. ஆனால் இவர் மனசு தளரவே இல்லை. ஏதோ நல்லதுக்கு இவர் பாடிக்கு உட்காந்து நிறைய ராம தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா ஏகாந்தமாக ராமனை நினைக்கிறதுக்கு ஒரு நாள் கிடச்சுடுது. அப்பாடா, இல்லாட்டி அவாவா நீங்கள் நல்லா கோவில் கட்டிட்டு கொண்டாடிட்டே இருக்கா. இந்த ஜனங்கள் புகழறத கேட்க 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 வீணா போயிடும். ஆனால் நமக்கு அதானே பிடிச்சிருக்கு. நான் சொல்ற வேதமே சொல்றது, ஜனங்களுக்கு என்னடா பிடிக்கும்னா பக்கத்தில் யாராவது உட்காந்துட்டு உங்களை போல நல்லவா யாருமே கிடையாது, உலகத்திலே நீர் தான் உத்தமர்னு டெய்லி யாராவது சொல்லிட்டு இருந்தா காது குளிர கேட்டுட்டு இருப்போம். வேறு சாப்பாடு தண்ணி டிவி கூட வேண்டாம், யாராவது பக்கத்தில் உட்காந்து நம்மளை கொண்டாடிட்டு இருந்தா ஒரு வேதம் சொல்றது. ஆனால் இவர் பார்த்தார் நிம்மதியாக ஏகாந்தமாக ராம தியானம். ஒரு நிறைய ராமாயணம்லாம் வாசிச்சிருக்கார். அதெல்லாம் நினச்சி 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 ராமா ராமா ராமான் ராமஸ்மரணன். உலகம் நம்மளை ஒதுக்கிறதா, உடனே ஏகாந்தமாக நம்முடைய சுவாமியை நினச்சிண்டு காலத்தை கழிக்கணும். உலகத்தை விட்டு ஒதுங்க 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 சுவாமி பக்கத்தில் நெருங்கணும். அவர் கவலையே படலை. சரி ஏதோ 1 வருஷம்னா பரவாயில்ல, 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வருஷம். ராமன் 14 வருஷம் வனவாசம் போனா போல பாண்டவர்கள் 11 வருஷமெல்லாம் வனவாசம் அஜ்ஞாதவாசம் எல்லாம் இருந்தாள். அதுபோல அதை தாண்டி 12 வருஷம் ஜெயில். மற்றவாளுக்கு ராமன் வனவாசம் போனால் கூட லக்ஷ்மணன் சீதா எல்லாம் போனான். பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் ஒன்றா போனால் கூட திரௌபதியும் போனான். இவர் தனிமையாக 12 வருஷம் உயிரும் போகலை. எல்லா ஜனங்களும் இவருக்காக பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டா, எல்லாரும் நாமஜபம் பண்ணால் 12 வருஷம் கஷ்டப்படணுமா அப்படின்னா எல்லாரும் பார்க்குற என்ன பண்ணுறது. அவர் மனைவி சொல்லிட்டா ஏதோ நன்மைக்கு அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரே ஒழிய ராமன் அவரை விட்டு பிரியலை. சத்தியம். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது உலகம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும், உலகம் நம்மளை ஒதுக்கி வைக்கும், பகவான் நம்மளை ஒதுக்க மாட்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தன் பகவானை பார்த்துட்டான், பிரத்யட்சமாக கடற்கரையில் பார்த்துட்டான். அப்போ அழகாக அவன் பகவான் கிட்ட கேட்டான், நீ எப்பெல்லாம் என் கூட இருக்காய் அப்படின்னு. பகவான் அழகாக நடந்து வந்த பாதையை காட்டினார். இவன் நடந்து வந்த பாதையிலே அவன் கால் தடங்களுக்கு பக்கத்திலேயே பகவானுடைய தடங்களும் இருந்திருக்கு. அப்படியே பார்த்துட்டே வந்தான். எந்தெந்த சமயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தானோ அப்பெல்லாம் இந்த கடற்கரையில் இவனோட கால் தடங்கள் மட்டும் இருக்கணும். ரொம்ப கோபம் வந்தது. பகவானே ரொம்ப கெட்டவன், நான் நல்லா இருக்கும்போதெல்லாம் கூடவே நடந்து வந்திருக்கு, நான் கஷ்டப்பட்ட சமயத்தில் எல்லாம் நான் மட்டும் நடந்திருக்கேன், நீங்கள் இல்லையே அப்படின்னா. உடனே பகவான் சிரிச்சுட்டே சொன்னார், குழந்தை அது உன் கால் இல்லைப்பா, உன்னை தூக்கிண்டு நடந்த என் காலடி தடங்கள். சத்தியம். நம்ம கஷ்டப்பட்ட சமயத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தனியாக நடந்துட்டு இருக்கோம். சுவாமி நம்மளை தூக்கிண்டு நடக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள் உசுறு போனா தேவையில்லை, இப்பயே செத்து போனா தேவை, எத்தனை வாட்டி நினச்சிருக்கோம். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வாழ்ந்துருக்கான். அந்த சமயத்துலலாம் ஏதோ ஒன்று நம்மளை தாங்கிட்டு, தெய்வம் நம்மளை தாங்கிட்டு. ரொம்ப நம்பினவா நம்ம முதுகு நம்பிக்கை துரோகமாக குத்தி இருக்கான். எத்தனையோ தடவை ரொம்ப நம்பினவா பக்கத்திற்குவா தான் ஏமாத்திருக்கோம், தூரத்தில் யாரும் ஸ்பெஷலாக வந்து ஏமாத்துற நம்பிக்கை துரோகம், வியாதி, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம். நமக்கு யார் உதவி பண்ணுவான்னு நினச்சோமோ அவளே நம்மளை அவதூறா கண்ணா பின்னான்னு பேசுவாள். இந்த சமயத்தில் ஏதோ ஒரு பலம் நம்மளை காப்பாற்ற, நம்முடைய தன்னம்பிக்கை சத்தியமாக இல்லை, தெய்வம் நம்மளை தூக்கிண்டு நடக்க. அவர் பகவான் சொன்னார், என் காலப்பா நன்னா ஒத்துப்பாரு, உன் கால் இல்லை. உடனே அவன் காலில் விழுந்தான். வாஸ்தவன் தான், சத்தியம். நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் பெருசாக ஒரு பலம் நம்மளை தாங்கிட்டு. அதெல்லாம் குந்தி தேவி நிறைய கஷ்டத்தை கொடுன்னு, ஏன்னா நீ என்னை தாங்கிறதே ஒரு சுகம். நம்ம நினச்சிக்கணும் நம்ம சுமை தாங்கி, சத்தியமா இல்லை, நம்ம சுமை தாங்கிறவன் சுவாமி. நம்மெல்லாம் வெறும் சுமை, நம்மெல்லாம் சுமை தாங்கி நினச்சிட்டு இருக்காளா? குழந்தை வளர்க்குறது பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்காளா? ஆடு, மாடு, நாய், பன்னி, கொசு, மூட்டை பூச்சி வரைக்கும் வளர்க்குறோம். நம்ம தான் ஓவராக பந்தா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வளர்க்குறேன், இப்படி வளர்க்குறேன், எத்தை கொடுத்தாலும் 1000 தான் கொடுக்கணும். அது என்ன கொடுத்தாலும் வளர்றது தான் வளர போகுது. எத்தனை சொன்னாலும் அது பண்ணுறதா நடக்க போகுது. சுவாமி நடத்தின்னு இருக்கார். என்னமோ நம்ம தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கோம், ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு மனசில் அந்த பகவான் இடத்துல அத்தனை ஒரு நம்பிக்கை.
கவலையே படலை. 12 வருஷம் ஏகாந்தமா 12 வருஷம் தேவேன்னு பகவத் தியானம். அவர் உண்டு, அவர் ராமன் உண்டு, ராமாயணம் உண்டு, நிறைய கீர்த்தனைகள் பாடின. அவ்வளவு கீர்த்தனைகள். பத்ராசல ராமதாசுடைய கீர்த்தனைகள்லாம் நெஞ்சு அப்படியே உருக்கும். ஏன்னா அவர் இந்த மாதிரி 12 வருஷத்துல பாடின கீர்த்தனைகள் தான். நான் கேட்கும்போது மனசுல ஒரு சமாதானம், பலம், பக்தி எல்லாம் வந்து 12 வருஷம் முடிய போறது. ஒரு ஸ்திதியில ராமதாசருக்கு ராமன் மேல ஒரு கோபம் வந்துடுச்சு. என்ன அநியாயம், 12 வருஷமா நானும் கெஞ்சின்றே இருக்கேன், நாமஜபம் ஜபிச்சுட்டே இருக்கேன், நீ வரவும் இல்லை, ஒன்றும் பண்ணல, இனிமேல் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு தீர்மானம் கொடுத்துட்டா. 12 வருஷம் கழிச்சு நமக்கு 12 நிமிஷத்தையே பொறுமை போயிடுறது. 12 வருஷம் பார்த்தார். ராமன் மேல நம்பிக்கை விட்டுருந்தா தெய்வ நம்பிக்கையை விட்டு போயிடுத்துன்னு இல்லை, இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, சீதா மாதாவை நம்புவோம். இவர் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்ப்பார். பரவாயில்ல, அவன் பிராரப்த கர்மா அனுபவிக்கட்டும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் பார்ப்பார். திருப்பதி பெருமாள்கிட்ட போனோன்னு அப்படி பார்ப்பார். எக்ஸ்ரே கண் வச்சிருக்காராம். எதுக்கு வந்திருக்கான், இத்தனை நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கானே, ஏன் வந்தான், என்ன பிரார்த்தனையோடு வந்திருக்கான்னு பார்ப்பார். அதனாலேயே தாயார் பார்த்துட்டு நம்மளை பார்த்து பெருமாள் கண்ணை மூடிட்டு வரான். வெங்கட பெருமாள், வெங்கடேசன் கண்ணை மூடிட்டு வரான். வந்துட்டானா வந்துட்டாளா லிஸ்ட் போட்டு கேட்டுட்டு கண்ணை மூடிப்பான். சரி, தலையை இப்படி குனிஞ்சுட்டு வரான். அப்போ பகவானுடைய மார்பில் இருக்க தாயார் பெருமாள் முகவா கட்டையை பிடிச்சி இப்படி தூக்கி விட்டு குழந்தைய பாருங்க. தாயார் கையை இப்படி வச்சுட்டு வாடா, அந்த கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு வா தாயார். நிறைய என் பக்கம் பார்க்க வேண்டாம், குழந்தைய பாருங்க, கிருபை பண்ணுங்க. நான் எதுக்கு கிருபை பண்ணணும்னா, இத்தனை மலை ஏறி வந்திருக்கான் இல்லையா, அவன் காரியத்தோட வந்திருக்கான், உங்களை பார்த்தா காரியம் நடக்கும் நம்பிக்கையோட வந்திருக்கான் இல்லையா. தாயார் எப்படி சொல்லுவா, உங்களையும் நம்பி வந்திருக்கானே. கலியுகத்தில் அவன் எல்லா நம்பிக்கை விட்டு போயிட்டு இருக்கு. இத்தனை கஷ்டத்தை தாண்டி மலை ஏறி வந்தா மலையப்பனை பார்த்தா சரியாகப்படுன்னு மலை ஏறின பிறகு கூட்டு கூண்டா அடைச்சி இத்தனை கூட்டத்தை இவ்வளவு நேரம் நின்று சோறு தண்ணி இல்லாம சுவாமி உங்க பார்க்க வந்தா பார்க்க மாட்டேன்றீரோ, அவனுக்கு 1008 வியாதி, முட்டி வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, மனசுல அத்தனை பிரச்சனை, குடும்பத்தை அவ்வளவு கஷ்டம். இதனையும் தாண்டி ஒரு நாள் நேரம் ஒதுக்கி ஆபீஸ்ல மேனேஜர்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி வாய வராத திட்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பதி ஏறி உங்க பார்க்க வந்தா தலை குனிவீரோ, கண்ணை மூடுவீரோ. தாயார் என்ன பண்றாலும் கண்ணை இப்படி பிடிச்சிட்டு வரலாம் பெருமாளுக்கு. இப்படி பிடிச்சிட்டு பாரு பாரு நன்னா பாரு, இந்த குழந்தைய பாருன்றான். அந்த க்ஷண நேரத்தில் நம்முடைய பாவங்கள் நாசமாகும். அதனால தாயாருக்கு எப்பொழுதுமே காருண்யம் ஜாஸ்தி. அதனால இவர் பார்த்தார், சீதம்மா மாயம்மா, சீதம்மா எங்க அம்மா அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டு ராமனை திட்ட ஆரம்பிச்சுட்டார். என்ன இருக்கா கோவில்ல, தயிர் சாதம் ஜோரா இருக்கா, ராத்திரி பால் கல்கண்டு குங்குமப்பூலாம் போட்டு கொடுக்குறாளா, காத்தால ஜோரா இருக்கா, பிரபோதனம் எல்லாம் நன்னா இருக்கா, ராமநவமி உற்சவம் ஜோரா இருக்கா, தோல்ல போட்டு இருக்க தோல்வளை ஜோரா இருக்கா, கையில போட்டு இருக்க வளையல் நன்னா இருக்கா, மோதிரம் எல்லாம் நன்னா இருக்கா, ஒட்டியானம் எல்லாம் நன்னா இருக்கா, கீடம் பிடிச்சிருக்கா, காலில் கொலுசு நன்னா இருக்கா. இப்படி கேட்டு கேட்டு இதெல்லாம் உங்க அப்பம் பண்ணதா உங்க மாமனார் பண்ணதா, நான் பண்ணதுடா, எல்லாம் நான் பண்ணது, இத்தனையும் போட்டு இருக்கியே, ஒரு கிருபா கடாட்சம் பார்க்கப்படாத அலியன் நம் பயல் என்று ஸ்ரீரங்கநாதனை பார்த்து சொல்றார் தொண்டடிப்படியாழ்வார். நம்ம பையன்னு ஒரு கிருபை பண்ணப்படாதா, கண்ணில் ஒரு ஈரம் வரப்படாதா, நம்ம பையன் நம்ம குழந்தை, நம்ம விட்டு வேற யார் இருக்கா இவாளுக்கு, கண்ணில் ஒரு ஈரம் சொட்ட சொட்ட என்ன பார்க்க, அலியன் நம் பயல் என்னவா, அம்மாவா கொடியவாரே. ஏன் ரங்கநாதன் இவ்வளோ கல்லு மாதிரி மனசு வச்சுட்டு ரங்கநாதன் அப்படி கிடையாது, இருந்தாலும் உரிமையில சொல்றா. அந்த மாதிரி இவர் கேட்டார், எல்லாம் போட்டு இருக்கேன் நன்னா இருக்கா, உங்க மாமனார் பண்ணாரா, தசரத சக்கரவர்த்தி பண்ணாரா, எல்லாம் நான் பண்ணேன், அகம்பாவத்தை சொல்ல, இவ்வளவு பண்ணியிருக்கேன், நான் என்ன கேட்கிறேன், உன் தரிசனம் தானே கேட்கிறேன். இந்த சரியில்லை, சம்சாரத்திலேருந்தே விடுதலை கொடு, இந்த பாதாள சரணை விட கொடுன்னு கேட்கல, சம்சாரத்திலேருந்தே விட கொடுத்துரு போதும். புகழின் உச்சியையும் பார்த்தாது, கஷ்டத்தின் எல்லையையும் பார்த்தாச்சு, இனிமேல் பார்க்கறதுக்கு ஒன்றும் பாக்கி இல்லை, இதுக்கு மேலே பார்க்கறது இல்லை. எல்லாரும் இவரை போல உத்தமர் இல்லைன்னு பத்ராசுரத்தை கொண்டாடவும் கொண்டாடியாச்சு, இவனை மாதிரி திருடன் இல்லைன்னு சொல்றது சொல்லியாச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பாதாள சில அடப்பட்டாச்சு, மோசமான சாப்பாடும் சாப்பிட்டாச்சு, சாப்பிடாம இருந்தாலும் இருந்தாச்சு, பெரிய பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருந்து சாப்பிட்டாச்சு, ஒன்றும் பாக்கி இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் உலகத்தை பார்க்கறதுக்கு மரணம் ஒன்று தான் பாக்கி, அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. காமம், சுகம், துக்கம், மானம், அவமானம், லாபம், நஷ்டம், கடுஞ்சொற்கள், அவமரியாதை, பெருமை, புகழ் எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, உன் தரிசனம் பார்க்கணும், இல்லாட்டி மரணத்தை பார்க்கணும். ஒரு கதறி அழ பெருமாள் ஒன்றும் கிருபை பண்ணல. அப்பதான் சீதம்மா பாதையம்மா நீ சொல்லப்படாதா, அவர் தான் எல்லாத்தையும் பார்ப்பார், நான் உன் குழந்தை தானே உனக்கு தெரியாதா அப்படின்னு கதறி அழ சீதம்மா நெஞ்சு உருகிடுத்தார். ரொம்ப நாளாவே சீதா மாதா சொல்லிட்டு இருக்கா, போங்க அவருக்கு கிருபை பண்ணுங்க. பகவான் சொன்னான், இருடி
ஃபஸ்ட் கிளாஸாக கீர்த்தனை பாடுறான். இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டா கீர்த்தனை நின்று போயிடும், நன்னா பாடட்டும். பெருமாளுக்கு இவருடைய கீர்த்தனை வாங்கிக்கணும்னு ஆசையா. அவருக்கு என்ன அப்புறம் என்ன, அவருக்கு ஸ்தோத்திர பிரியரா. பெருமாள் பேர் ஸ்தோத்திர பிரியன் தான். சிவபெருமான் அபிஷேக பிரியன், பெருமாள் ஸ்தோத்திர பிரியன். ஸ்தோத்திரத்தினால பெருமாளுக்கு இவ்வளவு குஷியானா, ஸ்தோத்திரம் பண்றதுனாலே நம்முடைய பாபங்கள் நாசமாகிறதுனால அவருக்கு சந்தோஷம். இவருக்கு ஏண்டா அப்படி நடந்தது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் ஒரு கிளியை பிடிச்சி 12 வருஷம் கூட்டில் வச்சிருந்தாராம். அதோட எஃபெக்ட். அப்போ நீங்கள் எதெல்லாம் பிடிச்சி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இவருக்கே அப்படின்னா ராமா ராமான்னு சொல்லிக்கிற, ஏன்னா பிராரப்த கர்மாவுடைய பலம் அது. உடனே சீதா மாதாசனம் என்ன வேணா இருக்கட்டும், பகவாசனம் இல்லை, அந்த கீர்த்தனைகள் பின்னாடி வர ஜனங்கள் பாடும் பொழுது அவள் பாபம் நாசமாகும், அவளுடைய துக்கம் நாசமாகும். அதனால தான் இவரை தனியாக நான் மட்டும் அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். பெருமாள் சொல்கிறார், அவனை கடத்தி வச்சிருக்கேன். இப்போலாம் பணம் கேட்டு கடத்துறாள். அந்த மாதிரி பகவான் சொன்னார், இவங்கிட்ட கீர்த்தனை வாங்குறதே அவனை கடத்தி வச்சிருக்கேன், மற்றபடி அவனுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. நான் உண்டு என் பக்தனுண்டு. என்னமா கீர்த்தனை பாடுறான் பார்த்தியா, தாயார் சொன்னால் நன்னா தான் இருக்கு. குழந்தை நல்லா கிள்ளி விட்டு தொட்டிலையும் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதையா அது. உடனே கிருபை பண்ணுங்கோ, இல்லாட்டி உங்களோட பேச மாட்டேன்னு. உடனே பெருமாள் பார்த்தா கரெக்டாக அவரோட 12 வருஷம் முடிய போகிற சமயம். உடனே பெருமாள் லக்ஷ்மணனை கூட்டுண்டா நேர தானீஷாவுடைய அரண்மனைக்கு போகிறார். இவருக்கெல்லாம் வரணும். என்ன அநியாயம், பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமே அநியாயம். இங்கே கஷ்டப்படுறது ஒரு ஆள், தரிசனம் இன்னொரு ஆளுக்கு. நேராக தானீஷா கிட்ட போகிறார். அர்த்தராத்திரி தானீஷா தூங்கிட்டு இருக்கார். தட்டி எழுப்புறார் ஸ்வயம் ராமச்சந்திர மூர்த்தி. தானீஷா அல்லாஹ் அக்பர்னு சொல்றவனுக்கு போய் ஜெய் ஸ்ரீராம்னு போய் நிற்கிறார். தேவையா? எத்தனை பேர் ராமா ராமா ராமான்னு சொல்லிச்சுட்டு இருக்கான். அவாகிட்ட போகக்கூடாதான். இதுதான் சுவாமியுடைய சங்கல்பம். ஏண்டா அப்படின்னா, இந்த தானீஷா 12 வருஷமா பத்ராச்சல ராமதாசரியே நினைச்சிட்டு இருக்காராம். அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுனால என் பக்தனை நினைச்சிட்டு இருக்கான்னு முதல் காட்சி இவனுக்கான். பக்தன் என்னதானே நினைச்சிட்டு இருக்கான். பக்தனை நினைக்கிறவாளுக்கு பலம் ஜாஸ்தி. பகவானுக்கு ராமாயணத்துல யாரை பிடிக்கும் அப்படின்னா சத்ருகனை தான் பிடிக்குமா. ஏன்னா சத்ருகன் எப்ப பார்த்தாலும் பரதன் கூடவே இருக்கிறதுனால, பரதனையே நினைக்கிறதுனால, பரதாழ்வார் மேல அவ்வளவு பிரீத்தியா, அவன் மேல பிரீத்தி இருக்கிறதுனால சத்ருகனன் மேல அத்தனை ஒரு பிரீத்தியாம் ராமச்சந்திர மூர்த்திக்கு. அந்த மாதிரி இந்த தானிஷா மேல பிரீத்தியாம் பகவான் ராமன், பகவான் லக்ஷ்மணன் 2 பேரும் ஒரு வேலைக்காரன் வேஷம் போட்டுட்டா. பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. வருவான். பத்ராச்சல ராமதாசனுக்கு வந்த ராமன் நமக்கும் வருவான், சந்தேகமே வேண்டாம். அழகா வந்துட்டா. தூங்கிட்டு இருக்க ராஜாவை தட்டி எழுப்புறான். சுவாமி தட்டி எழுப்பி காட்சி கொடுத்தா தாங்குமா? நமக்கு யாராவது தட்டால அப்படின்னு அந்த மாதிரி இந்த ராஜாவை தட்டா, யாராவது அப்படின்னா கல்லெல்லாம் குடிச்சு சுகமா தூங்கிட்டு கல்லு குடிச்சு கொண்டு போய் எழுப்புறாரு. பார்த்தா தேஜோ மயமா கண்ணங்கரேன்னு ஒருத்தன், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் பல 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 பலன்னு ஒருத்தன், வெள்ள விளையர்னு ஒருத்தன். ஒன்று ராமன், ஒன்று லக்ஷ்மணன். தலையில் சிப்பாய் குல்லாவெல்லாம் போட்டுண்டு, முஸ்லீம் ராஜ்யம் வரையா இந்த முஸ்லீம் குல்லா டோப்பி எல்லாம் போட்டுண்டு, கையில் பெரிய வேலெல்லாம் வச்சுண்டு, இந்த முஸ்லீம்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டுண்டு, அழகா அவாள மாதிரி அந்த சந்திரன் நட்சத்திரம் அந்த சிம்பிள்லாம் வேற தலையில் தேவையா நம்ம சுவாமிக்கு இதெல்லாம். ஆனால் அவருக்கு ஒரு ஆசையா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி சம்மன். அதனால அயோத்தியாவில் உள்ள பிரச்சனை. இவருக்கு முஸ்லீமையும் பிடிச்சிருக்கு, இந்துவையும் பிடிச்சிருக்கு, கிறிஸ்டியனையும் பிடிச்சிருக்கு. எல்லாம் நம்ம குழந்தைகள். யாதும் ஊரே யாவரும் கேளு. அந்த ராமனை இந்த பாடுபடுத்துறானா என்ன அநியாயம். யாரு எல்லாரும் என் குழந்தைகள்னு சொல்ற தெய்வத்தை இந்த பாடுபடுத்துறான்னா மனுஷாளாவா? இந்த ராமனை போய் இது தெய்வம் இல்லைன்னு சொல்றாள் அவள்லாம் மனுஷ கூட்டமா. இந்த ராமன் பொய், இந்த ராமன் குடிகாரன், இந்த ராமர் பாலம் பொய்ன்றா. ஆனா அதுக்கே சுவாமி நன்னா வச்சிருக்காரு அவளெல்லாம். அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ கரிச்சு கொட்டுறாள், இவாள் மேல சுவாமிக்கு என்னதான் பிரீத்தி. பரவாயில்லையே, நன்னா திட்டுறாள், நன்னா பார்த்துட்டு இருக்காரு, சௌக்கியமா இருக்காரு. அந்த மாதிரி இந்த ராமன் காட்சி கொடுத்தாச்சு. பதறி அடிச்சுட்டு எழுந்தான். உயிர் பயம். ஏன்னா இவனுடைய சேவகர்கள் இல்லை. இவனுடைய அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சு இவன் பக்கத்தில் வந்து ஆளை தட்டி எழுப்பினோம், தூக்கி வாரி போடு. யார் நீ அப்படின்னா உடனே 2 பேரும் சொன்னான். உசூர் கையை கட்டின பகவான். இவன் முன்னாடி 30 முக்கோடி தேவர்கள் கை கட்டி வாய் பொத்தி அப்பா பிரபு அனுகிரகம் பண்ணுன்னு கூப்பிடுறான். அந்த பிரபு இந்த தானிஷா முன்னாடி ஹுசூர் சலாம் அலைக்கும் அப்படின்றான். சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூப்பிட்டு, ஹுசூர் நாங்க பத்ராசல ராமதாசருடைய வேலைக்காரன். என் பேர் ராமோஜி, இவன் பேர் லக்ஷ்மோஜி. பகவான் இப்படி செல்லமா பிரிச்சுக்க. என் பேர் ராமோஜி, இவன் பேர் லக்ஷ்மோஜி. தூக்கி வாரி போடுது. இப்போதுக்கிற ராத்திரி வந்தேள் அப்படின்னா
இல்லை அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 6 லட்சம் வராகன் கடன் இருக்கு இல்லையா, அதை கொடுக்க வந்தோம். ஏண்டா பயல்களா எவ்வளோ நாள் எங்கடா போனேன்னு அவர் எங்கிட்ட கொடுத்து வச்சுருந்தா நாங்கள் வெளியூர் போயிட்டோம். திரும்பி வந்து விஷயம் இப்போ தான் 12 வருஷம் ஆகிடுது வரத்துக்கு கேள்விப்பட்டோம். அதனால தான் அவர் எங்ககிட்ட கொடுத்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தோம். ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ அவரை போட்டு பாதாளத்தில் அடைச்சிட்டேனே, யாரை கேட்டு சிறையில் அடைச்சிடல் நீங்கன்னார். அவர் சொன்னார், யாரை நான் கேட்கணும், நான் தான் உசூர், நான் தான் ராஜா, நான் போய் கேட்கணுமான்னா. கேட்டுக்கணும், நீங்கள் ஒழுங்காக விசாரிச்சிருக்க வேண்டாமான்னா. ராஜா பயந்து நடுங்கினான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்தாங்கோ டக்குன்னு அந்த ரசீது கொடுங்கோ, நான் கொண்டு போய் சிறையில் அழைச்சி போய் அவர்கிட்ட விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டான். அவர் ரிலீவ் பண்ணிக்கிறேன்னுட்டான். உடனே ராஜா அவசரமாக எது எழுதி ஒரு சீலை போட்டு கொடுத்து இந்தாங்கோ அப்படின்னு. இதில் 6 லட்சம் இருக்குமா அப்படின்னா. அவள் கொண்டு வந்தா அப்படி பேக் அப்படி பிரித்து கொட்டினான். தக்க 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 தக்கன்னு டால் அடிக்கிறது, முகராக்கள் கண்ணை கூசுறது. பார்த்தா அது 6 லட்சம் இல்லை 6000 லட்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி யாராவது ஆள் அனுப்புங்கோ, குறைவா இருந்தால் எங்கள் கிட்ட சொல்லுங்க, ஜாஸ்தியாக இருந்தால் நீங்களே வச்சுக்கோங்க. ராஜாவும் சந்தோஷம், பரவாயில்ல வட்டி சேர்த்து வந்திருக்கு. அதை சொல்லிட்டா 12 வருஷத்துக்கு வட்டி சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டான். கொண்டோடனே ராஜா அழகாக கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, எடுத்துகிட்டு போயாச்சு. இவர் அப்போ தான் புலம்பின்னு இருக்கா, சீதம்மா மாயம்மா ராமுடு மம தன்றி இப்படி எல்லாம் புலம்பின்னு இருக்காரு. எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாருலாம் புலம்ப இப்படி வருத்தப்பட்டு அழுதுண்டே இருக்கார். அந்த வெளிச்சத்தில் லேசாக ஒரு காற்றுல அந்த சீட் அப்படி பறந்து வர. என்னடா அது ஏதோ பறந்துறதுக்கு பொழுது விடிஞ்சாச்சு. மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம்னு இன்னையோட நஷ்டம் முடிகிற மாதிரி பொழுது விடிஞ்சாச்சு. இந்த சீட் அப்படி பக்கத்தில் வந்து பார்த்தா 12 அந்த 6 லட்சம் வராகன் அடைச்சதுக்கு ராஜா தானிஷா ரசீது போட்டு கொடுத்துருக்கான். அவர் கையில் இது வந்தது. அதுக்குள்ளே சிறை கதவை திறக்கிறா. தானிஷா ஓடி வந்தான். ராமதாசரை பார்த்து மன்னிச்சுடுப்பா, இப்போ தான் ஒரு ஆள் வந்தா, ரொம்ப அழகாக எல்லாத்தையும் கொடுத்துட்டா, எனக்கு அந்த பணம் கூட வேண்டாம், இந்த 2 பேரை திரும்பி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அழகன்களை நான் பார்த்ததில்லை. என்ன அழகு! அந்த எண்ணத்தோளை நிமித்தின் இருந்த அழகும், நடந்த அழகும், பேசின காம்பீரியமும், அச்சோ அந்த கையில் அந்த வேலை பிடிச்சிட்டு இருந்த அழகும், அவன் நடந்த நடை அழகு, அவன் முன்னழகும் பின்னழகும், அவன் கண்கள் என்ன சிவப்பு தாமரப்பு மாறுது, நன்ன கண்ணங்கரையில் இருந்தான், கருணீல பச்சை, இன்னொருத்த நன்ன வெள்ளை வெள்ளையில் இருந்தான். 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தா. சுருளான கேசம், நன்ன பெரிய தோள்கள், நீண்ட கைகள். அச்சோ அச்சோ அச்சோ! அந்த வேலைக்காரரை திரும்ப ஒரு தடவை நீ நம்ம சபைக்கு வர சொல்லணும் அப்படின்னா. பத்ராச்சல ராமதாஸுக்கு ஒன்றும் புரியல. என்ன உசூர் சொல்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் வர்ணிச்சான். பத்ராச்சல ராமதாஸ் நடுங்க ஆரம்பிச்சுட்டார். பேர் என்ன சொன்னான்னு, ராமோஜி லக்ஷ்மோஜி அப்படின்னு ஓன்னு கதறி எழுது. ராமதாசர் தானிஷா காலில் விழுந்தார். தானிஷா நடுங்க, எதுக்கு என் காலில் விழணும்? பிரபு நீர் பாக்கியம் பண்ணவர், என் ராமனையும் என் லக்ஷ்மணனையும் நீங்க பார்த்துக்க. தானிஷா நடுங்கினா, அவரை சேவிச்சதே கிடையாதேப்பா, நான் ராமனிடத்தில் பக்தி உடையவன் கிடையாது. அவர் சொன்னார், உங்களுக்கு பூர்வ ஜென்ம சுகிருத்தம், அதனாலே என்னடானா அவர் பூர்வ ஜென்மத்தில் தானிஷா ஒரு கோவிலில் சிவலிங்கத்துக்கு இத்தனை குடம் ஜலம் விடுறேன்னு சங்கல்பம் பண்ணி விட்டுட்டே இருந்தார். ரொம்ப நாள் விட்டுட்டு இருந்தார். ஒரு நாள் பொறுக்க முடியல, கோவம் வந்து உனக்கு சிவலிங்கத்துக்கு குடத்தில் தண்ணி விட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கடைசி குடத்துக்கு முன்னாடி அந்த குடத்தை சிவலிங்கம் தலை மேலே போட்டு உடச்சி போயிட்டார். அதுக்காக முஸ்லீமாக பிறந்துட்டார். ஆனாலும் அந்த குடம் விட்ட பிரயோஜனம் இருக்கு பாருங்க. அதுக்கு இந்த ஜென்மாவில் பத்ராச்சல ராமதாசரோட ஒரு கனெக்ஷன், அவருடைய தியானம், பாகவதால ஸ்மரணம் பண்ண பகவான் இவரை தேடிட்டு வந்துட்டான். உடனே தானிஷாக் மீன் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு, ஸ்வயம் ராமனா அப்படின்னா ராமான்னா உடனே அவர் ரிலீஸ் பண்ணார். எந்த ராமன்னு கேட்டால், வாங்க பத்ராச்சலம் போய் பார்க்கலான்னு சொல்லி இவரை பல்லக்கில் தூக்கிட்டு எல்லாரும் பஜனை எல்லாம் பண்ணிட்டு நேராக பத்ராச்சலம் போனால் ஜனங்கள்லாம் வாசலில் காத்திருந்து வரவேற்கிறா. நேராக கோவில் அப்படியே பத்திரமா பாதுகாத்துட்டுருக்கா. நல்லா நடக்கிறது. மேலே ஏறி போகிறார். ராஜாவும் கூட வரா. இந்த பத்ராச்சல ராமனை பார்த்தோன்னா, இவன் தான் ராமோஜி, இவன் தான் லக்ஷ்மோஜி, இவன் தான் ராமோஜி, இவன் தான் லக்ஷ்மோஜின்னு இவர் கத்தி தானிஷா மூர்ச்சியாகி விழுந்தா. ராமதாசர் கை கூப்பிண்டார், பிரபு என்னமோ நான் திட்டேன்பா, எனக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படாதான்னு கேட்க, அதே ராமோஜி லக்ஷ்மோஜியாகவே சுவாமி காட்சி கொடுத்தார். உடனே எல்லாரும் கொண்டாடினா. பத்ராச்சல ராமதாசர்கிட்டயே அந்த நிர்வாக பொறுப்பு, அந்த முகராக்கள் எல்லாத்தையும் ராஜா கொடுத்தார். ராமதாஸ் சொன்னார், இல்லை நீங்களே வச்சுக்கோங்க, 2 முகரா மட்டும் கொடுங்க, ராமன் கொடுத்ததுன்னு வச்சுக்கிறோம்னு சொல்ல. இன்னைக்கும் அந்த 2 தங்க முகராக்கள் பத்ராச்சலம் ராமதாசர் கோவிலில் உண்டு. இன்னைக்கும் அந்த ராமநவமி சமயத்தில் ராஜாங்கத்திலேருந்து பத்ராச்சல ராமருக்கு
ஒரு கண் கொடை கொடுக்கறது வழக்கம் உண்டு. அப்போ தான் ராஜ்யம் நன்னா நடக்கும்னு அங்கே இப்போ இருக்கிற முதல் மந்திரிகள் வரைக்கும், கன்வெர்டர் கிறிஸ்டியன் முதல் மந்திரிகள் வரைக்கும் பத்ராச்சல ராமனுக்கு கொடுத்துத்தான் ஆகணும். அத்தனை வசத்தி அந்த ராமன். அந்த ராமதாசர் பல வருஷம் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் ராமனுடைய திருவடிகளிலேயே ஐக்கியமான அத்தனை வசத்தி இந்த பத்ராச்சலம் ராமதாசருடைய திவ்யமான சரித்திரம். என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் தளரக்கூடாது. பகவான் உண்டு, காலம் பதில் சொல்லும், சுவாமி நமக்கு நிச்சயமாக கிருபை பண்ணுவார். பொறுமையை விட்டுடாதீங்கோ, நம்பிக்கையை விடாதீங்கோ, நாமத்தை சொல்லிண்டே இருக்கோ, நல்லது நடக்கும். இன்றைக்கி பத்ராச்சல ராமனுடைய வைபவம், ராமதாசனுடைய வைபவம், சில ராமாயண விஷயங்கள் இதெல்லாம் சொன்னோம். நாளைக்கு எந்த பக்தரோ அது திருவேங்கடமுடைய தீர்மானம் பண்ணுவார். அதான் ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम गोविंद जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. जय श्री इंदु माता की जय. श्री पालार माता की जय. श्री अलमेल मंगा समेत त्रिवेंकटमुடையானுக்கு जय. श्री भद्राचल रामदासर की. सर्वत्र रामानुज नाम संकीर्तनम रामानुजा. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. நீ கொஞ்ச நேரம் கடந்து போயிடுத்து நாளையில கரெக்டாக முடிக்கும். श्री गोपाल सर के जय.